தி பாஸ் அத்தியாயம் 581. சூர்யா ஆகாஷ் இருவரும் ஒரு அறையில் தேடிவிட்டு வெளியே வந்தார்கள். அந்த பெண்களும் அப்போது ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் நால்வரும் சேர்ந்து மிக விரைவாக ஒரு சில அறைகளை கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்களில் யாரும் ஒருவரையொருவர் நம்பவில்லை. எல்லா அறைகளையும் தேடிய பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். உனக்கு அது கிடைச்சதா என்று ஆகாஷ் அந்த பெண்களை பார்த்து கேட்டான். உன்கிட்ட அது இல்லைன்னு மட்டும் சொல்லாத என்று அந்த வசீகரமான பெண் சொன்னாள். எனக்கும் அது கிடைக்கல. ஒருவேளை உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க ட்ரெஸ்குள்ள மறைச்சு வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி ஆகாஷ் சிரித்தான். வசீகரமான பெண் சிரித்து கொண்டே, அண்ணா, அந்த பொருள் உங்ககிட்ட இருந்தா இந்த தங்கச்சிக்கு கொடுத்துருங்கண்ணா. அப்படி எனக்கு நீங்க கொடுத்துட்டா இந்த தங்கச்சி உன்னை இங்க இருந்து உயிரோட போக விடுறேன் என்று ஆகாஷை பார்த்து கிண்டல் செய்தாள். அந்த பெண் அப்படி பேசியது ஆகாஷை கொஞ்சம் சிரிக்க வைத்தது. ஆனா இந்த அண்ணா கிட்ட இல்லையே, எனக்கு என்னமோ தங்கச்சிங்க உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குமோன்னு தோணுது என்று ஆகாஷ் சொன்னான். அவர்கள் மாற்றி மாற்றி அப்படி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சூர்யா, டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அந்த பொருளை எடுத்துட்டியா என்ன என்று சூர்யா ஆகாஷை பார்த்து மெதுவாக கேட்டான். அதை கவனித்த முகமுடி அணிந்த பெண் கோபமாக, 2 பேர் விளையாடுறத நிறுத்துங்க. அதை ட்ரெஸ்குள்ள மறைச்சு வச்சுக்கலாம் முடியாது. எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற 8 ரூம்களையும் பார்த்தாச்சு. பொருள் 8 ரூம்லையும் இல்ல என்று சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பித்தாள். கண்காட்சியில் பார்த்த நவரத்தனத்தின்படி 2 பெண்களும் அதை அவர்கள் உடையில் உள்ளே மறைக்க முடியாது என்று சூர்யாவால் சொல்ல முடிந்தது. எனவே அந்த பொருள் இன்னும் இங்கே எங்கேயாவது தான் இருக்க வேண்டும் என்று அவனும் நினைத்தான். ஆனால் அவர்கள் நால்வரும் அந்த அறைகள் அனைத்தையும் சுத்தமாக பார்த்து விட்டார்கள். அப்படி இருக்க அந்த பொருளை வேறு எங்க மறைக்க முடியும்? மற்றும் அவர்களை சுற்றியிருந்த அனைத்து அறைகளையும் சூர்யாவும் பார்த்தான். ஆனால் பொருளை அவனும் பார்த்ததாக தெரியவில்லை. இப்ப என்ன பண்றது என்று முகமுடி போட்ட பெண்ணிடம் ஆகாஷ் கேட்டான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று தன் கையை நீட்டி சற்று தொலைவில் இருந்த அஜய் தேவை காட்டினாள். ஆனால் இது எப்படி சாத்தியம்? அவள் அஜய் தேவ் வாயிலிருந்தே அந்த பொருள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள விரும்பினாள். அது அஜய் தேவ் அந்த பொருளை தானே டெலிவரி செய்யும்படி இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் இல்லை. அவன் என்ன முட்டாள்னு நினைச்சியா நீ? நீ போய் கேட்டதும் உன்கிட்ட வந்து இந்தாங்க மேடம், நீங்க கேட்டதுன்னு எடுத்து கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? மேடம், நீங்க ஒன்னும் இங்க ஷாப்பிங் வரல என்று ஆகாஷ் அந்த பெண்ணை பார்த்து அவள் சொன்னதை நம்ப முடியாத மாதிரி தலையசைத்தான். ஆகாஷ் சொன்னதை கேட்ட அந்த முகமுடி அணிந்த பெண் அவனை பார்த்து முறைத்துவிட்டு, அவன் அப்படி சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் வேற ஒரு ஐடியா யோசிக்கிறேன் என்று முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு எதை பற்றியோ யோசித்தாள். சில நொடிகள் கழித்து முகமுடி அணிந்த அந்த பெண் திடீரென அறை ஒன்றில் நுழைந்தாள். சிறிது நேரம் கழித்து துணியால் சுற்றப்பட்ட தட்டு போன்ற எதையோ ஒன்றை வெளியே எடுத்து வைத்தாள். அந்த நவரத்ன கண்காட்சியில் சூர்யா பார்த்த அந்த தங்கத்தட்டும் அதே அளவுதான் என்று அவனுக்கு தெரிந்தது. பிறகு, அது இங்க இருக்கு என்று எல்லோரும் கேட்கும்படி கத்தினாள். வசீகரமான பெண் அவள் சொன்னதை உடனே புரிந்து கொண்டு, அப்ப உடனே இங்கிருந்து போலாம், வா, சீக்கிரம் வா, கிளம்பு என்று அந்த பெண்ணும் நடிக்க தொடங்கினாள். அவர்கள் இருவரின் சத்தமும் உடனடியாக அஜய் தேவின் கவனத்தை ஈர்த்தது. அவனது முகபாவம் உடனடியாக மாறியது. ஆனால் அவன் முகம் விரைவில் இயல்பு நிலைக்கு வந்தது. அதன் பின் அஜய் அந்த பெண்கள் சொன்னதை பற்றி கவலைப்படவில்லை. அவனிடம் யாரும் பொய் சொல்லவே முடியாது என்று தோன்றியது. இருப்பினும் முகமுடி அணிந்த பெண் லேசாக சிரித்துவிட்டு, அந்த ரூம்குள்ள எல்லாம் இல்ல, அது இங்கேதான் எங்கேயோ இருக்கு என்று மற்றவர்களை பார்த்து சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு சூர்யாவும் திகைத்து போனான். ஆனால் அவனுக்கு விரைவில் அவளின் தந்திரம் புரிந்தது. ஆகாஷ் மட்டும் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தான். அதை கவனித்த சூர்யா ஆகாஷை பார்த்து, அந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப புத்திசாலிதான். அவ அஜய் தேவை டெஸ்ட் பண்ண அந்த தட்டை யூஸ் பண்ணா. அந்த நவரத்னாவை எடுத்த மாதிரி அவன்கிட்ட ஃபேக் பண்ணி அஜயும் உண்மையாவே அவனோட சப்கான்சியஸ்ல இருந்து பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அது அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இந்த 2 பொண்ணுங்களை கண்டுக்கல என்று சூர்யா சொன்னான். சரி, அப்ப அவன் எந்த இடத்தை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணான் என்று ஆகாஷ் உடனே கேட்டான். அவன் கேட்டதும் நால்வரும் ஒரே திசையை பார்த்தார்கள். அதை பார்த்த பிறகுதான் ஆகாஷுக்கு புரிந்தது, இந்த பொண்ணு இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு நானும் நினைக்கல என்று ஆகாஷ் உடனே சொன்னான். அவனுக்கும் அந்த யோசனை முதலில் இருந்தது. ஆனால் அவனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அவர்கள் நால்வரும் பார்த்த திசை அங்கிருந்த கல்மேடை. அவர்கள் எல்லோரும் இருந்த அந்த அறையில் கல்மேடையின் நடுவில் இருந்த இருக்கை மட்டுமே மிகவும் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது. எல்லோரும் அங்கே பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடன் அஜய் தேவும் அந்த அறையில் இருந்தான். அவன் அப்போது அந்த 1000 முகம் கொண்ட பாம்பு ஓநாயுடன் போரில் சிக்கிக் கொண்டாலும் அந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை விட்டு எங்கேயும் விலகாமல் அந்த மேடையின் அருகிலேயே இருந்தான். ஒருவேளை அந்த இடத்தை யாரும் உண்மையில் கண்டுபிடிக்காமல் தடுப்பதற்காகவும் அவன் அதை யோசித்திருக்க வேண்டும். சூர்யா 2 கிராண்ட் மாஸ்டர்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது மிக மிக தீவிரமாக மாறலாம். அவர்கள் நால்வருக்கும் அந்த பொருள் உறுதியாக அங்கேதான் இருப்பதாக தெரிந்தாலும் அவர்கள் யாரும் மேலே செல்ல துணியவில்லை. இந்த நேரத்தில் முகமுடி அணிந்த பெண் 1000 முகம் கொண்ட பாம்பு ஓநாயை நோக்கி, உல்ஃப்லாட், அது அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு என்று சத்தமாக கத்தினாள்.
கவினுக்கு அந்த பெண்ணின் சத்தம் கேட்டது. அது ஒன்றும் வேலைக்காகாது என்று அவனுக்கு உடனே தோன்றியது. அஜய் தேவ் அவனை அடக்கிக் கொண்டே இருந்தான். அவனை திசை திருப்ப வாய்ப்பே இல்லை என்று கவின் நினைத்தான். உல்ஃப்லாட், பொருளை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அவனை சமாளிங்க என்று முகமுடி அணிந்த பெண் மீண்டும் கத்தினாள். மற்றவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கவலைப்படாமல் முன்னோக்கி அப்படியே நடந்தாள். ஆனால் அதை பார்த்த ஆகாஷின் முகம் சீரியஸாக மாறியது. ஆகாஷ் என்ன நினைக்கிறான் என்று சூர்யாவால் யூகிக்க முடிந்தது. அந்த பொருள் பறிப்போய்விட்டால் அந்த பெண்களிடமிருந்து பெறுவது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அதுவுமில்லாமல் அந்த பெண்களுடன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வேற இருந்தார். அங்கிருந்து ஒன்றுமாகாமல் வெளியேற நினைத்தால் அது அஜய் தேவால் கூட முடியாது. அதே சமயம் அந்த பெண்களை பொருளை எடுக்க விடாமல் ஆகாஷ் தடுத்தாலும் ஆகாஷ் அதை எடுக்க அஜய் தேவ் கண்டிப்பாக விட மாட்டான். அதனால் அவனால் அதில் ஒரு கேம்பிள் மட்டுமே பண்ண முடிந்தது. முகமூடி போட்ட பெண் மேடைக்கு ஏறி அஜய் தேவை கவனமாக பார்த்தாள். அஜய் தேவ் அதை முன்பே கவனித்திருந்தான். ஆனால் கவின் அவனை தடுத்ததால் அதை விட்டு அவனது கவனத்தை திசை திருப்ப முடியவில்லை. முகமுடி அணிந்த பெண் கையை உயர்த்தி கல்மேடையை நோக்கி அடித்தாள். அப்போது அந்த கல்மேடை பிளவுபடத் தொடங்கியது. அதன் துண்டுகள் தரையில் சரிந்து விழுந்தன. இடிந்து விழுந்த மேடையின் கீழ் மர பொட்டி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு நேர்த்தியான மகோகனி. அதன் மீது செதுக்கப்பட்ட வடிவங்கள் பார்க்க பிரமிப்பாகவும் அழகாகவும் அதே சமயம் அற்புதமாகவும் இருந்தது. அந்த பெட்டியின் அளவை பார்த்தால் உள்ளே நவரத்தனம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் முகமுடி அணிந்த பெண் நகரும் முன் ஆகாஷ் ஏற்கனவே விரைந்து அங்கே வந்துவிட்டான். அவன் மிக வேகமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பெண்ணின் அருகில் வந்திருந்தான். அந்த பெண்ணின் கவனம் கல்மேடையில் குவிந்திருந்தாலும் ஆகாஷ் விரைந்து வந்தபோது அவள்தான் முதலில் அவனை தாக்கினாள். கையை நீட்டி வேகமாக அவளால் வீச முடிந்தது. ஆகாஷ் வேறு வழியின்றி தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கையை விலக்கினான். அதனால் மட்டுமே அவன் கை அந்த வீச்சிலிருந்து பிழைத்தது. நீயும் அங்க போக போறியா என்ற அந்த வசீகரமான பெண் தன் அருகில் நின்ற சூர்யாவிடம் கேட்டாள். சூர்யா அவளை பார்த்து, என்ன கொல்ல ஆசைப்படுறியா என்ன? ஆனா நீ ஏன் இன்னும் சும்மா இருக்க? என்ன எந்த அட்டாக்கும் பண்ணல என்ற அந்த பெண்ணை பார்த்து ஆர்வமாக கேட்டான். அந்த பெண் சிரித்துக்கொண்டே, ஆமா அதுவும் கரெக்ட் தான், நான் இப்போ உன்னை அடிக்கணும்ல, பாரு நான் எவ்வளவு நல்லவளா இருக்கேன்னு, ஆனா நான் இப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு இரும்பு குத்தூசி சூர்யாவை நோக்கி சுடப்பட்டது. சூர்யா உடனே சுதாரித்துக் கொண்டு வேகமாக அந்த ஊசியின் பாதையிலிருந்து விலகினான். ஆனால் அந்த பெண் உடனடியாக மற்றொரு ஊசியால் சுட்டாள். அதன் பிறகு 3 அல்லது 4 இரும்பு ஊசிகள் தொடர்ந்து சுடப்பட்டன. எண்ணிக்கை தெரியாதது இன்னும் பல இருக்கலாம் என்று சூர்யா நினைத்தான். இருப்பினும் அவன் மீது 10 ஊசிகளை ஒரே சமயத்தில் வீசிய போது சூர்யா இரும்பு ஊசிகளுக்கு பின்னால் நூல்கள் இருப்பதை உணர்ந்தான். ஊசி நூல் இழைகள் அவனை சுற்றி கொண்டிருப்பது போல தோன்றியது. அவன் வேகமாக எதிர்வினையாற்றினான் மற்றும் அந்த இடத்தை சுற்றி வந்தான். இதெல்லாம் வேஸ்ட், தேவையில்லாம உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கெல்லாம் என்ன நிறுத்த முடியாது என்று சூர்யா அவன் ஆழ்ந்த குரலில் சொன்னான். அதை கேட்ட அந்த பெண் சிரித்துக்கொண்டே சொன்னாள், அப்படியா? ஆனா எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்று அந்த பெண் சூர்யாவை பார்த்து சொன்னாள். அவள் சிரித்து கொண்டிருந்தாலும் சூர்யா அவளை கோபமாக பார்த்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது என்று சூர்யா அவளை தாக்க தயாராக இருந்தான். நீ ஏன் அங்கேயே இருக்க? இங்கே வா. ஆமா, கேட்க மறந்துட்டேன், இன்னுமா அவனுக்கு அரிப்பு வரல என்று அந்த பெண் குரலை தீவிரமாக்கினாள். அவள் பேசும்போது அதை கேட்டு சூர்யாவுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அவன் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டது. நீ என்ன பண்ண என்று கடுமையாக கேட்டான். அவன் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு அதிகமானது. நான் என்ன பண்ண? நான் இங்கே தானே இருக்கேன், இத்தனைக்கும் நான் உன்னை தொட கூட இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை ஏதாவது பண்ண முடியும் என்ற அந்த பெண் பொடி வைத்து பேசிக் கொண்டிருந்தாள். சூர்யா ஏற்கனவே சிலந்தி வலைக்கு இரையாகிவிட்டதைப் போல அவள் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமாகவும் சிரித்தாள். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று சூர்யா இன்னும் அமைதியாக இருந்தான். அந்த அரிப்புக்கு காரணம் அந்த ஊசி நூல் இழைகள் என்பதை சூர்யா உடனே புரிந்து கொண்டான். அவள் உண்மையில் விஷ பொடியை அந்த ஊசி நூல்களில் பின்பகுதிகளில் மறைத்து வைத்து ஊசிகளை சுட்டிருந்தாள். அந்த குத்தூசிகள் காற்றில் பறந்தபோது ஒரு சிறிய அதிர்வு நூல்களிலிருந்து தூளை சிதற செய்தது. இதனால் சூர்யா சுவாசிக்கும் போது எளிதாக அவைகள் அவன் சுவாச குழாய்வுக்குள் சென்றது. நீ என்ன பண்ண என்று அவன் அசௌகரியத்தை அடக்கிக் கொண்டு சூர்யா விரைந்தான். இருப்பினும் அந்த பெண் அவனை எளிதில் ஏமாற்றினாள். சூர்யாவின் தொடர் தாக்குதலுக்கு மத்தியிலும் அவள் சூர்யாவுடன் சண்டை போடவே இல்லை. சூர்யாவின் உடம்பில் அரிப்பு வலுப்பெற்றது. அது சூர்யாவின் அசைவுகளை வெகுவாக பாதித்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா என்று அந்த பெண் சிரித்துக்கொண்டே சூர்யாவை பார்த்து கேட்டாள். நேரம் ஆக ஆக அந்த பெண்ணால் சூர்யாவிடமிருந்து எளிதாக தப்பிக்க முடிந்தது. அதனால் அவள் புன்னகையுடன் சூர்யாவிடம், எனக்கு நீ துடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இரு நான் உன்னோட நிலைமையை இன்னும் கொஞ்சம் மோசமாக்குறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில ஊசிகளை பறக்க விட்டாள். என் கையில மட்டும் சிக்கிறாத, உன்னை நான் இங்கேயே 2ஆ பிச்சு போட்டுருவேன் என்று சூர்யா கடும் கோபத்தில் அந்த பெண்ணை பார்த்து சொன்னான்.
அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும். அந்த பொடி கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கே உன்னால தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா யாரு பிச்சு போடுவாங்கன்னு தெரியும் என்று அந்த பெண் சூர்யாவை சீண்டினாள். அந்த பெண் சொன்ன மாதிரியே சூர்யா அவன் வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தான். விரைவில் அவனால் இனி தாங்க முடியாத என்ற நிலைக்கு வந்தான். அவன் இன்னும் சுயநினைவுடன் இருந்ததால் அவன் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும். ஆகாஷ் என்ன ஆனான் என்பதை பற்றி அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த பொருள் என்னவென்று சூர்யாவுக்கு தெரியவில்லை. அதுவுமில்லாமல் அது அவனுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்தான். அதே சமயம் அந்த பொடியின் வீரியமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சுயநினைவோடு இருக்கும் போதே அந்த இடத்தை விட்டு வெளியேற நினைத்தான் சூர்யா. இறுதியாக அவன் அங்கிருந்து வெளியே முயன்றபோது அந்த பெண் வெளிப்படையாகவே சூர்யாவை அவ்வளவு எளிதில் வெளியேற விடமாட்டாள் என்பது போல இருந்தது. நீ ஓடணுமா? அதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்று அந்த பெண் இன்னும் மிக சாதாரணமாகவே பேசிக் கொண்டிருந்தாள். சூர்யா அவன் கால் விரலின் நுனியை தரையில் வைத்து ஒரு ஊந்தி நிசி கதவு வழியாக வெளியே வந்தான். அப்போது அவனுக்கு பின்னால் ஒரு இரும்பு ஊசி அவன் தப்பிக்கும் திசையை தடுக்கவிருந்தது. மேலும் அவனது உடலில் இருந்த அரிப்பு அவனை நகரவிடாமல் தடுக்க அவனது வேகம் இன்னும் குறைந்தது. இருப்பினும் அவன் அந்த ஊசியை தடுக்கும் அளவுக்கு பலசாலியாக இருந்தான். ஊசி அவனது ஆடைகளை மட்டும் துளைத்து சென்று அங்கிருந்த ஒரு பீங்கான் ஜாட்டியை உடைத்தது. அதே சமயம் மற்றொரு புறம் ஆகாஷ் வெற்றி பெற்றதாக தோன்றியது. அவனை ஸ்டாப் பண்ணு என்று முகமூடி அணிந்திருந்த பெண்ணின் குரல் எங்கோ ஒலித்தது. சூர்யா சென்ற திசையில் ஆகாஷும் மரப்பொடியை ஏந்தி ஓடிக்கொண்டிருந்தான். ஆகாஷும் சூர்யாவிடமிருந்து சற்று தள்ளி கொஞ்ச தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்தான். முகமூடி போட்ட பெண்ணின் குரலை கேட்டதும் முதலில் சூர்யாவை துரத்த நினைத்த வசீகரமான பெண் இயல்பாகவே மனம் தெளிந்திருந்தது. எந்தவித தயக்கமும் இல்லாமல் சூர்யாவை துரத்துவதை அவள் கைவிட்டாள். அவனை தொடர்ந்து துரத்தவில்லை என்றாலும் சூர்யாவால் நிச்சயம் தப்பிக்க முடியாது. அதை தெரிந்திருந்த அந்த வசீகரமான பெண் ஆகாஷை தடுத்து நிறுத்த உடனே ஆகாஷ் இருந்த திசைக்கு திரும்பினாள். சூர்யா அங்கிருந்து வெளியேற மட்டுமே நினைத்தான். அவனுக்கு பின்னால் என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனை துரத்தாதவரை அவன் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான். தி பாஸ் அத்தியாயம் 582. சூர்யாவுடன் ஒப்பிடும்போது ஆகாஷ் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் அந்த வசீகரமான பெண் இருந்தாள். அவனுக்கு பின்னால் முகமூடி அணிந்த பெண் என்று அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த வழிகள் தடுக்கப்பட்டது. எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதை பற்றி யோசிக்க எல்லாம் இப்போது அவனுக்கு நேரமில்லை. அந்த இரண்டு பெண்களும் அவனை ஒரே நேரத்தில் தாக்கினர். அவன் கையில் எதையோ வைத்திருந்தான். எப்படி பார்த்தாலும் அதை தூக்கி கீழே போடாவிட்டால் அவனுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆகாஷ் இப்படி செய்யவே மாட்டான். அந்த விஷயம் அவனது உயிரை விட முக்கியமானது. ஆனாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை. இரண்டு பெண்களின் கை முட்டிகளை மற்றும் உதைகளை தடுத்த அவன் தனது உடலை திருப்பி போராடினான். அப்போது அவன் முடிவில்லாமல் அந்த பெண்களின் அடிகளை தடுத்து கொண்டிருந்தான். பின்னர்தான் சூர்யா அங்கிருந்து காணாமல் போனதையே கவனித்தான். அவனால் அவர்களின் அடிகளை சில சுற்றுகளுக்கு மட்டுமே தடுக்க முடிந்தது. எப்போதும் அவனிடம் இருக்கும் அந்த துள்ளல் வேகம் அப்போது சற்று மெதுவாகவே இருந்தது. அப்போது அவனது மணிக்கட்டில் ஒரு இரும்பு ஊசி குத்தியது. ஆகாஷ் இப்போது கைவலியால் துடித்தான். அவன் கைவலியால் துடிக்க இயல்பாகவே அவனால் அந்த பொட்டியை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அது இயற்கையாகவே அவன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. முகமுடி அணிந்த பெண் இன்னும் வேகமாக இருந்தாள். அந்த பெட்டி கீழே விழுவதை பார்த்ததும் மின்னல் வேகத்தில் வந்து அந்த தரையிலிருந்த அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு துள்ளி எழுந்தாள். ஆகாஷ் அதை திரும்ப அதை அவளிடமிருந்து பெற விரும்பினான். ஆனால் அவனை உடனடியாக வேறு ஒரு உருவம் தடுத்து நிறுத்தியது. உல்ஃப்லாட் பொருள் இப்ப நம்ம கையில, இங்கிருந்து உடனே போலாம் என்று முகமூடி அணிந்த பெண் சொன்னாள். ஆனால் கவின் பதிலளிக்கும் வரை அவள் காத்திருக்கவில்லை. வேகமாக கருவூலத்தை விட்டு வெளியேறினாள். ஆகாஷ் மேலும் முயற்சி செய்ய அந்த வசீகரமான பெண் ஆகாஷை பின்வாங்கும்படி செய்தாள். ஆகாஷ் அவளை தாக்க தயாரானான். நீ இந்த பொடியும் கூட விளையாடுறத நிறுத்து, இங்கிருந்து போலாம் வா என்று முகமூடி அணிந்த பெண் வசீகரமான பெண்ணிடம் சொன்னாள். அந்த பெண் சத்தம் கேட்டதும் ஆகாஷை மீண்டும் பார்த்தாள். அவள் கொஞ்சம் ஏமாற்றத்துடன், இன்னைக்கு உன்னோட லக்கு, நான் நிறைய ஊசி எடுத்துட்டு வரல, இல்லாட்டி உனக்கு சண்டை போடுறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்திருப்பேன் என்று அவனை பார்த்து ஒரு வசீகரமான புன்னகையை அளித்துவிட்டு அவள் உடனே முகமூடி அணிந்த பெண்ணை பின்தொடர்ந்தாள். ஆகாஷ் காயம்பட்ட கையை பிடித்துக்கொண்டு வழியில் முணங்கினான். அந்த ஊசியில் விஷம் இருப்பதை யூகித்தான். அவனது கை உடனடியாக உணர்ச்சியை இழந்தது. அப்போது அவன் இந்த இரண்டு பெண்களையும் பார்த்தபோது அவர்கள் குகையை விட்டு வெளியேறுவதை கண்டான். அவன் இதயத்தில் ஒரு கோபத்தை உணர்ந்தான். அவன் கையில் இருந்த ஊசியை பிடுங்கி போட நினைத்து மற்றொரு கையால் ஊசியின் நுனியை பிடித்தான். அது மிகவும் வேதனையாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவனது கண்கள் இன்னும் கடுமையான ஒளியை வெளிப்படுத்தின. ஒரு நொடிகளுக்குள்ளாக அதை பிடுங்கி தூக்கி எறிந்தான். ஊசி எங்கோ தரையில் விழுந்து ஒலி எழுப்பியது. உடனே அவன் கையில் இருந்த ரத்தம் வெளிவர ஆரம்பித்தது. வெளியே வந்த ரத்தம் தரையில் விழுந்து உடனே அழுக்கு மாறியது.
காயம் மிகவும் சிறியதாகவும் இரத்த ஓட்டம் மெதுவாக இருப்பதையும் அவன் உணர்ந்தான். காயத்தில் உள்ள விஷம் அவனது இதயத்திற்குள் வேகமாக சென்றிருக்கலாம். எனவே அவன் தனது கையால் காயத்தை இன்னும் பெரிதாக்கினான். வலி அவனை சற்று நிதானப்படுத்தியது. அவன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 கிராண்ட் மாஸ்டர்களை பார்த்துவிட்டு வெளியே சென்ற அந்த 2 பெண்களையும் பின்தொடர்ந்தான். அந்த சமயம் சூர்யா குகையை விட்டு வெளியேறியிருந்தான். அவனது உடலால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. ஆனால் அவனது உருவத்தை மறைக்க ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடித்தான். அவன் வந்த சிறிது நேரத்தில் 2 பெண்களும் குகையை விட்டு வெளியே வந்தனர். அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்கள் ஒரு திசையை கண்டுபிடித்து அவசரமாக அது வழியாக வெளியேறினார்கள். அங்கே இருள் சூழ்ந்திருந்ததால் இருட்டில் இருந்த சூர்யாவை அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. சிறிது நேரத்தில் ஆகாஷ் வருவதை சூர்யா பார்த்தான். அவனது உடல் நடுங்கியது. அவனால் இயல்பாக நடக்கக்கூட முடியவில்லை. ஆனால் அவனது முகபாவம் மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் ஆகாஷ் வெளியே வந்தபோது அந்த பெண்களை காணவில்லை. அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள் என்று ஒரு கணம் அவனுக்கு தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக சுற்றுமுற்றும் பார்த்தபோது சூர்யா இருளில் இருப்பதை கண்டுபிடித்தான். ஆகாஷ் சூர்யாவை நோக்கி நடந்து சென்றான். அந்த நேரத்தில் சூர்யா தனது முழு பலத்தையும் இழந்து தரையில் சரிந்தான். ஆகாஷ் அவன் அருகில் வந்ததும் அவனை முகத்தில் அறைந்து சூர்யாவை சுயநினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தான். ஒருவேளை செத்துட்டானோ என்று சொல்லி மறுபடியும் ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். அப்போது சூர்யா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். உன்னால மூச்சு விட முடியுதா என்று ஆகாஷ் சூர்யாவை பார்த்து கேட்டான். சூர்யா தன் தலையை மட்டும் அசைத்தான். அதை பார்த்த ஆகாஷ் சூர்யா நலமாக இருப்பதை அறிந்து அவன் அருகில் அமர்ந்தான். அந்த 2 பொண்ணுங்களும் உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. நாம 2 பேரும் நல்ல அடி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னோட இந்த கை இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. நாம உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி நாம தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் என்று அப்பவும் அதே விளையாட்டுத்தனத்தோடு ஆகாஷ் சூர்யாவை பார்த்து சொன்னான். அந்த பாக்ஸ் எங்க என்று மரப்பெட்டி அவன் கையில் இல்லை என்று பார்த்த சூர்யா உடனே கேட்டான். அதை பத்தி பேசாத. அந்த ராட்சசிங்க எடுத்துட்டு போயிருச்சுங்க. ஆனா அதுங்கெல்லாம் யாருன்னு தான் எனக்கு தெரியல என்று ஆகாஷ் குழப்பத்தில் கேட்டான். இந்த முறை அவன் கேள்விகளுக்கு சூர்யாவுக்கு விடை தெரியும். இந்த முறை சூர்யா அவனுக்கு பதிலளித்தான். அதுங்க ஓனாய் கூட்டத்தை சேர்ந்ததுங்க என்று சூர்யா உடனே சொன்னான். அதை கேட்டு ஆகாஷ் குழப்பத்துடன் சூர்யாவை பார்த்தான். ஓனாய்ங்க கூட்டமா அதுங்க? ஆனா நான் அந்த ஓனாய்ங்க கூட்டத்தோட எந்த பிரச்சனையும் அதிகமா பண்ணதில்லையே என்று ஒரு ஆச்சரியத்தில் ஆகாஷ் கேட்டான். அவங்க ஓனாய்ங்க தான் என்று சூர்யா உறுதியாக சொன்னான். அவங்களுக்கு தேவ் ஃபேமிலியவே தொட தைரியம் வந்துருச்சா? நம்ப முடியலையே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம ஸ்னேக் உல்ஃப் கிட்ட இருக்கிற பவருக்கு அவர் போய் ராகவன் கிட்ட எல்லாம் வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. அவர் எப்பவுமே தனியா வேலை செய்ய தான் பாப்பாரு. அதோட அவருக்கு ராகவன் பண்ற எதுவும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது என்று ஆகாஷ் யோசித்தான். ஆகாஷ் சொன்ன நபரின் நிலைமை என்னவென்று சூர்யாவுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்ணை பற்றி அவனுக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தது. அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஒரு உல்ஃப் டாட்டூ இருக்கு. அவ உண்மையாவே அந்த ராகவன் ஆளுதான். நீ சொல்றத வச்சு பார்த்தா அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்று சூர்யா சொன்னான். அதை கேட்டு ஆகாஷ் இன்னும் குழப்பமடைந்தான். அப்படின்னா நீ சொல்ற மாதிரி இருக்காது. ராகவன் கண்டிப்பா தேவ் ஃபேமிலி கூட நேரடியா எந்த பிரச்சனையும் பண்ணவே மாட்டாரு. ஸ்னேக் உல்ஃப் பேர்லயும் உல்ஃப் இருக்கு. ஒருவேளை அஜய் தேவ சமாளிக்க இந்த ஸ்னேக் உல்ஃப கூப்பிட்டு வந்திருப்பாங்களோ? இதை இப்பவே இமேஜின் பண்ண முடியல. ஸ்னேக் உல்ஃப் டெசர்ட் உல்ஃப் கூட வேலை செய்யறது இம்பாசிபிள் என்று ஆகாஷ் பயங்கர அதிர்ச்சியில் சொன்னான். அதை கேட்டு சூர்யா ஒரு கணம் யோசித்து விட்டு, அப்படின்னா அது வேற யாரா இருக்கும்? அந்த நவரத்னாவை ராகவன் எடுத்துட்டு போனா அவங்க கண்டிப்பா அந்த சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சுக்க பாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா ராகவன் கூட சேர்ந்து அந்த சீக்கிரட் ரூமை திறக்க அந்த சீலைன் டவர் ஒத்துக்குமா என்று சூர்யா ஒரு சந்தேகத்தில் கேட்டான். ஆகாஷ் ஒரு கணம் யோசித்து விட்டு, ஒருவேளை அந்த சீலைன் டவர் தான் உண்மையாவே தேவ் ஃபேமிலியை பழிவாங்க நினைக்கிறாங்களோ? அதுக்கும் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ராகவனுக்கும் சீலன் டவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி அவர் நவரத்னத்தை எடுத்துட்டு போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது என்று ஆகாஷ் சொன்னான். அதை கேட்டு சூர்யா தலையை ஆட்டி, சீலைனுக்கு தேவை அந்த நவரத்னம் மட்டும்தான். அதை பத்தி மட்டும்தான் அவங்க கவலைப்படுவாங்க. அது யார்கிட்ட இருக்குன்னெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. யார் கொண்டு வந்தாலும் அவங்க கூட சேர்ந்து அந்த சீக்ரெட் ரூம்ஸை ஓபன் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க தேவ் ஃபேமிலியை டீல் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று சூர்யா சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்டு ஆகாஷ் தயங்கினான். ஆனால் அவனால் வேறு எந்த வாய்ப்பையும் யோசிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் மற்றொரு நபர் குகையிலிருந்து வெளியே வந்தார். அது வேறு யாருமில்லை, கவன் என்று அழைக்கப்படும் அந்த 1000 முகம் கொண்ட பாம்பு ஓனாய். அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். ஒரு பார்வையில் சூர்யாவும் ஆகாஷும் இருளில் இருப்பதை தெரிந்து கொண்டான். ஆகாஷ் அவனை பார்த்தான். 1000 முகம் கொண்ட பாம்பு ஓனாய் சிரித்துக் கொண்டே, நீங்க இப்போ என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு என் காதுல வந்து விழுது, அது உண்மையா என்று அவன் அந்த இருட்டை பார்த்து கேட்டான். சூர்யாவும் ஆகாஷும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் போதுமான அளவு மென்மையாக தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் முன் அவர்கள் எதையும் மறைக்க முயற்சிக்கவில்லை. ஆகாஷ் எச்சிலை விழுங்கிவிட்டு, நீங்களும் ராகவனும் ஏன் ஒன்னா இருக்கீங்கன்னு எனக்கு ஒரே கியூரியஸா இருக்கு என்று ஆகாஷ் கேட்டான்.
அவன் பாலைவன ஓனாய், 1000 முகம் கொண்ட பாம்பு ஓனாய் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் உடனே அவனின் முகத்தை சுளித்தான். ஆகாஷ் தன் மனதை புண்படுத்தி விட்டான் என்பது போல இருந்தது. அவன் ஆகாஷை கடுமையாக முறைத்தான். ஸ்னேக் உல்ஃப் பார்த்ததை பார்த்து ஆகாஷ் மனதில் ஒரு பயம் நீடித்தது. அவன் அந்த வார்த்தைகளை இப்போது கண்டிப்பாக சொல்லி இருக்க கூடாது. ஆனால் அவன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் அதை சமாளிக்க வேண்டியிருந்தது. கிராண்ட் மாஸ்டர், உங்களோட திறமையை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட அந்த நீங்க கெட்டப் சேஞ்ச் பண்ற அந்த டேலண்ட்டுக்கு இந்த உலகத்திலேயே நிகர் யாரும் இல்ல. அப்புறம் நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிராண்ட் மாஸ்டர்களிலும் நீங்க தான் ரொம்ப மிஸ்டீரியஸான கிராண்ட் மாஸ்டர். தற்காப்பு கலைகளை பொறுத்தவரை நாங்கெல்லாம் உங்க லெவலுக்கு கீழே தான் இருக்கோம். உங்க நேச்சர் ரொம்ப கைண்டுன்னு நான் என்னோட சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் அப்படி உங்களை பார்த்து கேட்டேன் என்று ஆகாஷ் பயத்தில் என்னென்னமோ உளறிக் கொண்டிருக்கிறான் என்று சூர்யா கண்டுபிடித்தான். ஆனால் ஸ்னேக் உல்ஃப் ஆகாஷ் பேசுவதும் குறுக்கிடும் விதமும் பிடிக்கவில்லை. அவன் பேசி முடித்தவுடன், போது நிறுத்து, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது என்னோட பிசினஸ். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட பிளானை கெடுத்துட்டீங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காகலாம் என்னால உங்களை சும்மா விட முடியாது என்று அவன் அவர்களை பார்த்து சொன்னான். ஸ்னேக் உல்ஃப் அவர்கள் இருவரையும் தாக்கப் போகிறார் என்று சூர்யாவுக்கும் ஆகாஷுக்கும் தெரிந்தது. ஆரம்பத்திலிருந்தே அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர் மற்றும் சூர்யாவும் ஆகாஷும் சேர்ந்தாலும் ஒரு கிராண்ட் மாஸ்டரை தோற்கடிக்க முடியாது. அதைவிட இப்போது முக்கியம், அவர்கள் இருவருமே படுகாயம் அடைந்திருந்ததால் தப்பிக்க கூட அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே குகையிலிருந்து ஒரு குரல் வந்தது. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் கூட வந்து சண்டை போடு, பார்க்கலாம் நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. உயிரோட உன்னை தோலை உரிச்சிடுறேன் என்று குரல் கேட்டது. ஸ்னேக் உல்ஃப் திரும்பி பார்த்தார். அந்த குரல் அஜய் தேவ் போல் இருந்தது. ஸ்னேக் உல்ஃப் அந்த குரல் கேட்டு முகம் சுளித்தார். அஜய் தேவ் மீண்டும் அவருடன் சண்டையிட வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு லக்குன்னு நினைச்சுக்கோங்க என்று ஸ்னேக் உல்ஃப் சூர்யாவையும் ஆகாஷையும் பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே இருந்த அஜய் தேவை துரத்தி கொண்டு உள்ளே சென்றார். அதை பார்த்த சூர்யா மற்றும் ஆகாஷ் இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தேவ் குடும்பம் மற்றவர்களுக்கு ஒரு போலி புதையலை காட்டியிருந்தார்கள். அதே நேரத்தில் அதையும் யாரோ எடுத்து சென்றிருந்தனர். தேவ் குடும்பம் அதை எவ்வளவு மறைக்க விரும்பினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பெயரை மறைக்க முடியவில்லை. அந்த விஷயம் அவர்களின் குடும்பத்தின் நற்பெயருக்கு கேடு விளைவித்திருந்தது. அர்ஜுன் அதை கண்டுபிடித்ததிலிருந்து அவன் இதயத்தின் ஆழத்தில் காயம் ஏற்பட்டது போல இருந்தது. அவன் ஆழமாக முகம் சுளித்தான். அவன்தான் இந்த யோசனையை கொண்டு வந்திருந்தான். ஆனால் இப்போது நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் குழுவையும் அவன் புண்படுத்தியிருந்தான். அவனுக்கு எதிரில் இருப்பது தேவ் குடும்பமாக இருந்தாலும் நடந்த நிகழ்வுகளை சாதாரண விஷயம் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் இதுவரை அர்ஜுனை யாரும் தேடி வரவில்லை. குடும்பத்தினர் அவனை தேடவில்லை என்றாலும் அவன் செய்தது தவறில்லை என்று அர்த்தமில்லை. குடும்ப தலைவரிடம் மன்னிப்பு கேட்க அவன் முன்முயற்சி எடுக்க விரும்பினான். அதே சமயம் தேவ் குடும்பத்தில் நடந்தது எல்லா இடங்களிலும் வேகமாக பரவியது. அந்த செய்திகள் எப்படி பரவியது என்று தேவ் குடும்பத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது பாலைவன ஓனாய் கூட்டத்தால் மட்டுமே நடத்தியிருக்க முடியும். அவன் ஒரு கணம் யோசித்து பின்னர் வெளியே நடந்து மிக வேகமாக சன்னியின் வாசலில் வந்து சன்னியின் அறை கதவை தட்டினான். கதவு ஓப்பனாதான் இருக்கு, உள்ளவா என்று உள்ளிலிருந்து ஒரு குரல் கேட்டது. அர்ஜுன் கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழைந்தான். உள்ளே சன்னி ஒரு மேஜையில் அமர்ந்திருந்தார். அர்ஜுன் உள்ளே வந்ததை கண்டதும் அவன் சற்று ஆச்சரியத்துடன் அர்ஜுனை பார்த்தான். ஆனால் என்ன நடந்தது என்பதை சொல்லக்கூடிய பதட்டம் அவன் முகத்தில் இல்லை. இந்த நேரத்தில் நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல அர்ஜுன் என்று சன்னி அவனது எண்ணங்களை நேரடியாக சொன்னான். சன்னி அங்கிள், இந்த விஷயம் என்று பணிவுடன் பேச ஆரம்பித்தான் அர்ஜுன். ஆனால் அவன் முடிப்பதற்குள் சன்னி குறுக்கிட்டான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சன்னி சொல்லும்போது, ஆனாலும் என்று அர்ஜுன் கொஞ்சம் தயங்கினான். யாராவது தேவ் ஃபேமிலியை டீல் பண்ணணும்னு நினைச்சா உங்களால தனியா சமாளிக்க முடியாது. அதுக்காக நீங்க என்ன பிளான் வச்சிருந்தாலும் அதுக்கு நான் உங்க கூட இருப்பேன். அதே சமயம் என்னால நடந்த இந்த தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இததானே நீ சொல்ல வந்த என்று சன்னி அர்ஜுனை பார்த்து மிகவும் கடுமையாக சொன்னான். அர்ஜுன் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் தவறை ஒப்புக்கொள்ளும் எண்ணத்தை மட்டுமே விட்டுவிட முடிந்தது. நடந்த இந்த விஷயம் உண்மையிலேயே அவனது தவறு அல்ல என்பதை அவன் இயல்பாகவே அறிந்திருந்தான். ஆனால் இந்த தேவ் குடும்பத்தில் அவன் ஒரு இணை சீடனாக இருந்தான். அவன் தன் மனப்பான்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவனை தேவ் குடும்பம் தாழ்வாக நடத்தும். ஆனால் அப்படி எதுவும் இப்போது நடக்கவில்லை என்று அவன் நினைத்தான். இப்போதும் அவனால் குடும்ப தலைவனை வந்து பார்க்க முடிகிறது. தி பாஸ், அத்தியாயம் 583. சன்னியும் அர்ஜுனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அர்ஜுன் அவன் செய்தது தவறு என்று சன்னியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் சன்னி அவனை எதுவும் கஷ்டப்படுத்தாததால் மேற்கொண்டு சில வார்த்தைகளை அவனும் சன்னியை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அவன் வேறு ஏதோ சொல்ல நினைக்கிறான் என்பதை பார்த்த சன்னி, வேற ஏதாவது இருக்கா என்று அர்ஜுனை பார்த்து நேரடியாக சன்னி கேட்டான். அவன் தனது எண்ணங்களை ஒன்று திரட்டி, சன்னி அங்கிள்,
இப்ப நம்ம ஃபேமிலிக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல. அதை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம ஆளுங்களை மத்த பெரிய ஃபேமிலிங்க கிட்ட அனுப்பி நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம அப்பாலஜிஸ் கேட்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் வராது என்று அர்ஜுன் சொல்லிவிட்டு சன்னியை பார்த்தான். அதை கேட்டு சன்னியும் அவன் முகத்தை தீவிரமாக வைத்தான். அதை பார்க்கும்போது அவனும் அதை பற்றி யோசிப்பது போல இருந்தது. சன்னி தயக்கத்துடன், அப்படி நாம ஏதாவது பண்ணா அது நம்ம ஃபேமிலிக்கு அவமானமா இருக்காதா? அப்படி நாம ஏதாவது செஞ்சா இப்ப மொத்த ஃபேமிலிக்கும் நம்ம மேல இருக்கிற பயம் ஃபியூச்சர்லயும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நாமளே அவசரப்பட்டு எதையும் பண்ணிடக்கூடாது என்று சன்னி அர்ஜுனை பார்த்து சொன்னான். சன்னி கவலைப்படுவதை இயல்பாகவே அறிந்த அர்ஜுன், சன்னி அங்கிள், நம்ம ஃபேமிலியை பார்த்து மத்தவங்க பயப்படுறது நம்மளோட நல்ல பேரை வச்சு மட்டும் இல்ல, நம்மளோட பவரை வச்சு பயப்படுறாங்க. அப்படி ஃபியூச்சர்ல யாராவது நம்மள மீறி ஏதாவது பண்றது தெரிஞ்சா நாம எந்த ஈவரக்குமே காட்ட மாட்டோம். அப்படிதான் நாம இருப்போம்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம மேல இருக்கிற அந்த பயம் அப்படியே தான் இருக்கும், அதுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க அதை பத்தி எந்த கவலையும் பட தேவை இருக்காது என்று அர்ஜுன் சில அறிவுரைகளை ஒருவித தயக்கத்துடனே சொன்னான். அர்ஜுன் சொன்னதை மேலும் தீவிரமாக சன்னி யோசித்து பார்த்தான். இருப்பினும் சன்னிக்கு ஒரு முடிவை எடுப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. சிறிது நேரம் யோசித்ததும் சன்னி இன்னும் முடிவு செய்யவில்லை. அவனால் அர்ஜுனை மட்டுமே முதலில் வெளியே போக அனுமதிக்க முடியும். அர்ஜுன் சரி என்று மட்டும் தலையை அசைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அந்த விஷயம் இன்னும் அவன் மனதில் இருந்தால் அது துரோகம் போன்ற தோற்றத்தை அவனுக்கு கொடுக்கும். தேவ் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தாலும் அந்த செல்வத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் பலர் இருந்தனர். அவர்கள் படைகளில் இணைந்தவுடன் தேவ் குடும்பம் உண்மையில் ஆபத்தில் இருக்கக்கூடும் என்று அர்ஜுன் சன்னியிடம் சொல்ல வந்தான். அது முடியாமல் போனது. அர்ஜுன் 2 அடி எடுத்து வைத்த போதே அறிமுகமில்லாத ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவம் அருகில் வந்தபோது அவன் அந்த உருவத்தை கவனித்தான். சூர்யா சார் என்று சூர்யாவை பார்த்து அர்ஜுன் அழைத்தான். அர்ஜுன் குரல் கேட்டு சூர்யாவும் ஆச்சரியப்பட்டான். அது தேவ் குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் என்பதை கண்டதும் அவன் முன் நின்று, நீயும் சன்னிய பார்க்கவா வந்த என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். அதை கேட்டு அர்ஜுன் ஆமாம் என்பது போல தலையசைத்தான். அன்று சூர்யாவும் ஆகாஷும் குகை வாசலுக்கு வெளியே வந்து நின்றார்கள். ஸ்னேக் உல்ஃப் அவர்களை துரத்திய சிறிது நேரத்திலேயே தேவ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்தனர். நிலைமையை புரிந்து கொண்ட அவர்கள் சூர்யாவை ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் சூர்யாவை தேவ் குடும்பத்திற்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்து குணமாக்கினர். சூர்யா குணமடைந்த பிறகு அவன் சன்னிக்கு நன்றி சொல்ல வந்திருந்தான். அவன் அர்ஜுனை இங்கு பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அர்ஜுன் அவனிடம், நீங்களும் சன்னி அங்கிளை பார்க்க வந்தீங்களா என்று கேட்டான். சூர்யா அதை கேட்டு தலையசைத்து, உங்க ஃபேமிலி எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு சன்னியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று சூர்யா சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர பார்த்தான். அவர்கள் முதலில் ஒருமுறை மட்டுமே அறிமுகமானவர்கள். அதனால் சூர்யாவுக்கு அவனுடன் பேச விருப்பமில்லை. ஆனால் அவன் கிளம்பும் நேரத்தில் அர்ஜுன் சூர்யாவை அழைத்தான். சூர்யா சார் என்று அர்ஜுன் கூப்பிட்டான். சூர்யா திரும்பி அவனை குழப்பத்துடன் பார்த்தான். என்னாச்சு என்று சூர்யா அர்ஜுனை பார்த்து கேட்டான். அர்ஜுன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சூர்யா சார், அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று அர்ஜுன் கேட்டான். சூர்யா அவனை ஆர்வமாக பார்த்தான். அது அந்த புதியலை பற்றியதாக இருந்தால் அந்த விஷயத்தை அர்ஜுன் கூட பேச சூர்யாவுக்கு ஒன்றுமில்லை. அதுவுமல்லாமல் சன்னியும் இப்போது இங்கில்லை. ஒருமுறை தான் சந்தித்த ஒருவனிடம் அதை பற்றி பேசுவது கொஞ்சம் அநாகரிகமாக சூர்யா நினைத்தான். அதனால் சூர்யா தன் புருவங்களை சுருக்கினான். அர்ஜுன் அவன் அவசரப்பட்டு பேசியதை உடனே அறிந்து அவசரமாக விளக்கினான். சூர்யா சார், உண்மையாவே இது கொஞ்சம் பர்சனல் விஷயம். நீங்க என்ன நினைப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த விஷயத்த உங்களை தவிர என்னால வேற யார்கிட்டயும் கேட்க முடியும்னு தோணல என்று அர்ஜுன் பணிவாக சொன்னான். சூர்யா எதுவும் பேசவில்லை. அவன் அவனையே உற்று பார்த்தான். சூர்யா சார், உங்களுக்கு இன்னும் நிக்கி ஞாபகம் இருக்கானா என்று அர்ஜுன் கேட்டான். நிக்கி பெயரை கேட்டவுடனே சூர்யாவின் முகபாவமே மாறியது. தேவ் குடும்பத்தில் திருமண விருந்தில் மணமகளை அழைத்து சென்ற நபரை அவன் இயல்பாகவே நினைவு கூர்ந்தான். தேவ் குடும்பத்தில் அவன் இருப்பதை அறியாதவர்கள் யாருமில்லை என்று தோன்றியது. இருப்பினும் அர்ஜுனை பார்த்தபோது இந்த நேரத்தில் நிக்கியை குறிப்பிட்டதன் அர்த்தம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அதை பத்தி நீ என்ன சொல்லணும் என்று சூர்யா உடனே கேட்டான். நான் ஃபர்ஸ்ட் நிக்கி சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்று அர்ஜுன் சூர்யாவை பார்த்து தலை குனிந்து நன்றி சொன்னான். அவனுக்காக நீ எதுக்கு நன்றி சொல்ற என்று சூர்யா உடனே கேட்டான். ஆனால் இது ஒரு நல்ல விஷயமில்லை. சூர்யாவால் இந்த விஷயத்தில் தனக்கு தொடர்பு இருப்பதை இயல்பாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன இருந்தாலும் அர்ஜுனின் நன்றி வினோதமாக இருந்தது. அர்ஜுன் சீரியஸாக தலையை அசைத்துவிட்டு, நிக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சூர்யா சார். அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். ஆனா அவன் சூர்யா சார் பேரை சொல்லாட்டியும் அது நீங்க தானே என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ தைரியமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணது உங்களை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது என்று அர்ஜுன் சூர்யாவை பார்த்து சொன்னான். சூர்யா அர்ஜுன் பேசுவது எதுவும் புரியாதது போல் நடித்தான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நீ வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்று சூர்யா சொன்னான். அதை கேட்டு அர்ஜுன் சிரித்தான். சூர்யா என்றால் யார் என்று அர்ஜுனுக்கும் தெரிந்திருந்தது. அதனால் இந்த விஷயத்தை பற்றி அவன் தொடர்ந்து பேசவில்லை. மாறாக சற்று வெறிச்சோடிய முகத்துடன்,
சூர்யா சாருக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியலன்னா அதை மறந்துருங்க. நிக்கிக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் அது நீங்களா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி கோபப்படுறத பார்த்தா அது நீங்களா இருக்க முடியாது என்று அர்ஜுன் சிரித்துக்கொண்டே சொன்னான். சூர்யா உடனே கிளம்ப நினைத்தான். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் சொன்ன அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. அவ்வளவுதானா என்றுதான் சூர்யாவால் கேட்க முடிந்தது. அர்ஜுன் சூர்யாவின் முகபாவத்தை பார்த்து அவன் கோபப்படவில்லை என்பதை உறுதி செய்தான். இருப்பினும் அவன் ஏதோ சொல்ல முற்பட்ட வேளையில் ஒருவர் நடந்து வந்தார். அவன் எதுவும் சொல்வதற்குள் உடனே வாயை மூடிக்கொண்டு ஜாக்கிரதையாக பேசினான். அப்போது வந்தவரை சூர்யா பார்த்தான். அவர் வலிமையான உடலும் தடித்த உருவமும் கொண்டிருந்தார். தேவ் குடும்பத்தில் பெரும்பாலான நபர்கள் நல்ல கட்டுக்கோப்புடன் உடலை வைத்திருந்தார்கள். அவர் ஒரு அசாதாரண நபராக இருக்க வேண்டும். அர்ஜுன் அவரை பார்த்ததும் சின்னமாமா என்று மரியாதையுடன் வரவேற்றான். அது தேவ் குடும்பத்தில் அவனுக்கு இருந்த 7வது மாமா. அவர் அர்ஜுனை ஒரு பார்வை மட்டுமே பார்த்தார். அவனிடம் பேசுவதை தவிர்த்து விட்டார். மேலும் அவனை நேரடியாக பார்க்க கூட இல்லை. அவன் அருகில் இருந்த சூர்யாவிடம் சிரித்துக்கொண்டே, சூர்யா எங்க எந்த பக்கம் என்று சூர்யாவை பார்த்து கேட்டார். சூர்யா அவருக்கு சரியாக பதில் சொல்லவில்லை. அந்த தேவ் குடும்பம் 7வது மாமா சிரித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார். சூர்யா மீண்டும் அர்ஜுனை பார்த்து அவனை பற்றி வேறு விதமான கருத்தை கொண்டிருந்தான். சூர்யா அவனிடம் இப்ப என்ன சொல்ல வந்த என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். இருந்தாலும் அர்ஜுனுக்கு ஏன் என்று புரியாமல் தலையை ஆட்டினான். ஒன்னும் இல்ல சூர்யா சார், நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பினான். அவன் கண்களில் இருக்கும் தனிமை பார்ப்பவர்களை அவன் மீது பரிதாபப்பட வைத்தது. அதற்கும் அந்த 7வது மாமாவுக்கும் சம்பந்தம் இருக்கா என்று சூர்யா யோசித்தாலும் அதை மனதில் கொள்ளவில்லை. இருந்தாலும் அதை பற்றி சூர்யா கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தான். சூர்யா சன்னியை கண்டுபிடித்து அவனுக்கு நன்றியுடன் சில வார்த்தைகளை சொன்னான். சன்னி இயல்பாகவே அவனை பணிவாக மறுத்து சில பொதுவான விஷயங்களை பேசப்பட்ட பிறகு சூர்யாவும் உடனே அங்கிருந்து வெளியேற விரும்பினான். இருப்பினும் சன்னி, சூர்யா நீங்க ஏன் எங்க தேவ் ஃபேமிலி வாலெட் போயிருந்தீங்க என்று சன்னி திடீரென்று சூர்யாவை பார்த்து கேட்டான். சன்னி முதலில் அந்த விஷயத்தை பற்றி கேட்காமல் இருந்ததால் ஒருவேளை அவன் அந்த விஷயத்தை மறந்து விட்டானோ என்று சூர்யா நினைத்தான். சூர்யா சிரித்துக்கொண்டே, உண்மையை சொல்லணும்னா நான் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கதான் போயிருந்தேன். எனக்கு அந்த நவரத்தினத்து மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல என்று சூர்யா எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொன்னான். சன்னிக்கு புரியும் பார்வை இருந்தது. சூர்யா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அதை என்கிட்ட டைரக்டா சொல்லலாம். நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால இனி நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயம் எல்லாம் என்கிட்ட மறைக்க வேண்டியதில்ல என்று சன்னி சொன்னான். சூர்யாவும் சிரித்துக்கொண்டே, அப்படி இல்ல சன்னி, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன். அந்த எக்ஸிபிஷன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. ஏற்கனவே 2 பக்கம் இருந்தும் உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சு. இதுல நானும் உங்களை பிரஷர் பண்ண எனக்கு மனசு வரல என்று சூர்யா சொன்னான். கண்காட்சியை பற்றி கேள்விப்பட்ட போது சன்னியின் முகம் சங்கடமானது. உடனே அவனது முகபாவனை சற்று மாறியது. சூர்யா இது உண்மையாவே எங்க நல்லதுக்கு தான் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது வந்தா ப்ளீஸ் எங்களுக்கு முதலியே இன்ஃபார்ம் பண்ணிருங்க என்று சன்னி சூர்யாவை பார்த்து சொன்னான். அதை கேட்டு சூர்யா திரும்ப திரும்ப தலையை ஆட்டினான். அந்த விஷயம் அதோடு முடிந்து விட்டதால் இனி சன்னியை தூண்ட வேண்டிய அவசியமில்லை என்று சூர்யா நினைத்தான். அதை சொல்லிவிட்டு அவனுக்கு மேலும் இருக்க விருப்பமில்லை. ஒருவித குற்ற உணர்ச்சியோடு சூர்யா அங்கிருந்து வெளியேறினான். அந்த ஏரியின் மையத்தில் ஒரு பந்தலில் ஒரு சிலர் கல்மேஜை மற்றும் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் தேவ் குடும்பத்தின் கருவூலத்திலிருந்து எடுத்து வந்த அந்த மரப்பெட்டி இருந்தது. அப்போது ஸ்னேக் உல்ஃப் மற்றும் அந்த 2 பெண்களும் ராகவன் முன்னால் அமர்ந்திருந்தனர். ராகவன் வெள்ளை முடி மற்றும் தாடி மற்றும் கன்னங்களில் சில சுருக்கங்களுடன் அங்கே அமர்ந்திருந்தார். இதற்கிடையில் அவர்கள் அனைவரின் பார்வைகளும் கல் மேசையில் இருந்த அந்த மரப்பெட்டி மீதே இருந்தது. அது எளிமையான மற்றும் அலங்காரமற்ற நேர்த்தியான கருஞ்சிவப்பு மற்றும் உயர்தர சாம்பல் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு பார்வை பார்த்தாலே அது சாதாரண பொருள் இல்லை என்று சொல்லிவிடலாம். இதுதான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்களா என்று முதியவர் கேட்டார். அவரது பருந்து மூக்கு பார்க்க மிகவும் கம்பீரமான முறையில் இருந்தது. மற்ற இருவரும் பேசவில்லை. ஆனால் வசீகர பெண் ஆமா என்று இனிமையான குரலில் சொன்னாள். ஆனால் முதியவர் அவளை பார்க்கவில்லை. மாறாக ஸ்னேக் உல்ஃபை பார்த்தார். தன் உண்மை முகத்தை வெளிக்காட்ட விரும்பாதவன் போல் அவன் இன்னும் கவின் போலவே இருந்தான். முதியவர் அவனை ஒரு பார்வை பார்த்தார். இன்னும் நீ ஏன் இங்க இருக்க? நாம 2 பேருக்கும் தீர்க்க வேண்டிய கடன் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று அந்த முதியவர் ராகவன் சொன்னார். அதை கேட்டு ஸ்னேக் உல்ஃப் சிரித்தபடியே, என்ன இங்க வர வைக்க நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு மறந்து போயிட்டீங்களா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. அது என்ன மாதிரியான பொக்கிஷம் என்று ஸ்னேக் உல்ஃப் கேட்டான். ஆனால் முதியவரின் முகம் கோபமானது. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல, நீ இங்கிருந்து போகலாம் என்று முதியவர் சொன்னார். ஸ்னேக் உல்ஃப் இன்னும் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சுக்கலாம். நீங்க நியாயமான ஆள் இல்ல. அஜய் தேவ ஸ்டாப் பண்ண நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுனாலும் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதனால மட்டும்தான் அந்த பாக்ஸ் உங்க முன்னாடி இருக்கு.
அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க என்று ஸ்னேக் உல்ஃப் சொன்னான். முதியவர் இன்னும் அவன் வார்த்தைகளால் அசையாமல் அவனை கோபமாக பார்த்தார். அந்த முதியவரால் ஸ்னேக் உல்ஃபுக்கு அதை விளக்க முடியாது என்று தெரியும். இருந்தாலும் ஸ்னேக் உல்ஃப் சிரித்துக்கொண்டே, நான் எப்படி போக முடியும்? ஒருவேளை அதை ஓபன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று ஸ்னேக் உல்ஃப் சொன்னான். ஸ்னேக் உல்ஃபின் வார்த்தைகளை கேட்ட முதியவர் உடனே அதை உற்று நோக்கினார். அவர் கையில் இருந்த கைத்தடியின் ஒரு பட்டனை அழுத்தினார். அந்த கைத்தடியின் முனையில் பளபளக்கும் ஒரு கத்தி வெளிப்பட்டது. அதை பார்த்த மற்ற 2 பெண்களும் தங்கள் இதயத்தில் ஒரு பயத்தை உணர்ந்தனர். அந்த தடியில் தாங்கள் சிக்கி விடுவோமோ என்று கூட பயந்தனர். முதியவரின் ஒளி மாறியதும் ஸ்னேக் உல்ஃப் 7 அல்லது 8 படிகள் பின்வாங்கினான். ஹேய் ஹேய், நீங்க ஏன் என்ன கொல்லணும் என்று பயத்தில் கேட்டான். ஸ்னேக் உல்ஃப் பயந்தது தெரிந்தது. முதியவர் அவனை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பெட்டியின் மீது தன் பார்வையை திருப்பினார். ஸ்னேக் உல்ஃப் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாது என்று உணர்ந்து ஒருவித சலிப்பில் ஏறி பந்தலின் தாழ்வாரத்தில் நடந்து சென்றான். அவனது உருவம் பார்க்க முடியாத போது அந்த மென்மையான பெண், மாஸ்டர் ஸ்னேக் உல்ஃப் அவர் உண்மையாவே நம்ம டெசர்ட் உல்ஃப் கேங் இல்லையா என்று அந்த முதியவரை பார்த்து கேட்டாள். அந்த முதியவர் கண்களை மிகவும் மென்மையாக்கினார். ஆனால் அவரது பதில் மிகவும் சுருக்கமாக இருந்தது. இல்ல என்று மட்டும் சொல்லி முடித்தார். தி பாஸ், அத்தியாயம் 584. ராகவன் கையில் அந்த மரப்பெட்டியை அந்த மூவரும் கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். ராகவன் ஸ்னேக் உல்ஃபை அங்கிருந்து போக சொன்னார். ஸ்னேக் உல்ஃப் பற்றி அவரிடம் அந்த பெண் கேட்ட கேள்விக்கு ஸ்னேக் உல்ஃப் அவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லை என்று ராகவன் நேரடியாக அந்த பெண்ணிடம் சொன்னார். மேற்கொண்டு அவர் எதுவும் அதை பற்றி சொல்லவில்லை. மென்மையான பெண்ணும் மீண்டும் அதை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் முதியவர் அதை சொல்ல தயாராக இருந்திருந்தால் அவர் அவளிடம் சொல்வார் என்று அவளுக்கு தெரியும். ஓபன் பண்ணு என்று அந்த நேரத்தில் முதியவர் அந்த பெட்டியை காண்பித்து சொன்னார். 2 பெண்களும் அவரது பேச்சை கேட்டதும் ஒன்றாக மரப்பெட்டியில் கைகளை வைத்தனர். அந்த பெட்டி மென்மையான மற்றும் வண்ண பூச்சி அடுக்குடன் மூடப்பட்டிருந்தது. இருப்பினும் பெட்டியில் பூட்டுகளோ துளைகளோ இல்லாமல் இருந்தது. அவர்கள் அந்த பெட்டியில் எந்த இடைவெளியையும் பார்க்கவில்லை. இருந்தாலும் இருவருக்குமே அது கடினமாக இருக்கவில்லை. மரப்பெட்டியில் இருந்த வடிவங்களில் இலைகளை அழுத்தி அந்த இலைகளை மெதுவாக உள்ளே அழுத்தினார்கள். அவர்கள் உண்மையிலேயே அந்த பெட்டியை திறப்பதில் முழுமையாக மூழ்கினர். பின்னர் அவர்கள் தங்கள் பலத்தை பயன்படுத்தி அந்த பெட்டியை திறந்தார்கள். பெட்டிக்குள் ஒரு அடுக்கு இருந்தது. அதன் மேல் ஒரு மங்கலான தங்கப்பொருள் வைக்கப்பட்டிருந்தது. தேவ் குடும்ப கண்காட்சியில் சூர்யா பார்த்தது போலவே அது இருந்தது. அதுதான் உண்மையான நவரத்னமாக இருக்க வேண்டும். முதியவர் தலையை தாழ்த்தி பெட்டிக்குள் பார்த்தார். பெட்டியை பார்த்தபடி, இத பார்த்து எத்தனை வருஷமாச்சு, இதை திரும்பி பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் அவரை பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது விதியா கூட இருக்கலாம் என்று அந்த முதியவர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். அந்த முதியவர் அந்த பெட்டியின் உள்ளே இருந்த நவரத்தனத்தையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த முதியவர் ஏதோ யோசித்துவிட்டு, ரூபி, தியா, உங்க 2 பேருக்கும் ஒன்னு தெரியுமா? தேவ் ஃபேமிலி இந்த நவரத்தனத்துக்காக எத்தனையோ இழந்திருக்கு. ஆனா இப்ப இது நம்ம கிட்ட ஈஸியா வந்துருச்சு. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேசுவதை நிறுத்திவிட்டு வேகமாக எழுந்து நின்றார். சூர்யாவை தாக்கிய அந்த வசீகரமான பெண்ணின் பெயர் ரூபி. அவளுடன் முகமூடி அணிந்திருந்த பெண்ணின் பெயர் தியா என்று அந்த முதியவர் அழைத்தார். அந்த முதியவர் சொன்னதை கேட்டதும் தியா, மாஸ்டர், எல்லா பிளானும் உங்களுடையது. நீங்க எங்க கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னீங்களோ அதை நாங்க அப்படியே பண்ணோம். அதனால இந்த நவரத்னா இப்ப நம்ம கையில இருக்கு என்று தியா பேசி முடித்தாள். ஆனால் அந்த முதியவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக அவர் அந்த நவரத்னத்தையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்த முதியவரின் முகபாவம் மாறியது. இதை பார்த்த ரூபி, மாஸ்டர், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று வேகமாக அந்த முதியவரை பார்த்து ரூபி கேட்டாள். அதற்கு அந்த முதியவர், இது எப்படி நடந்துச்சு? இது சாத்தியமே இல்ல. இந்த நவரத்னம் ஃபேக் என்று கோபத்தில் கத்தினார். அவர் மிகவும் ஏமாற்றம் அடைந்து போனார். நின்று கொண்டிருந்தவர் அப்படியே நாற்காலியில் அமர்ந்தார். மேற்கொண்டு அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அந்த பெரியவர் சொன்னதும் தியாவும் ரூபியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வளவு போராடி அந்த நவரத்னத்தை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய மாஸ்டர் அந்த நவரத்னம் போலி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த 2 பெண்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில நொடிகள் கழித்து அந்த முதியவர் அந்த போலி நவரத்னத்தை பார்த்து கொண்டே, இந்த தேவ் ஃபேமிலி உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிகள் தான். இந்த பாலைவனத்துல அவங்க நம்பர் 1 ஃபேமிலியா இருக்க ரொம்ப சரியானவங்க தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று அந்த முதியவரால் தேவ் குடும்பத்தை பாராட்டாமல் இருக்கவே முடியவில்லை. அதை கேட்ட தியாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மாஸ்டர், இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் என்று தியா அந்த முதியவரை பார்த்து கேட்டாள். அதை கேட்ட முதியவர், நம்மளோட பிளான் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்ததை ஒரிஜினல்னு நம்ப வச்சுட்டு ஒரிஜினல் நவரத்னத்தை வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க.
இப்ப அவங்களால அந்த நவரத்தனத்தை ஈஸியா எந்த தொந்தரவும் இல்லாம வெளியே எடுக்க முடியும் என்று அந்த முதியவர் பொறுமையாக சொன்னார். அதை கேட்ட தியா, இது எப்படி நடக்கும்? அந்த அஜய் அந்த ஸ்டோன் ஸ்டேஜை பாக்குறத நானே என் 2 கண்ணால பார்த்தேன். நான் போய் அந்த பாக்ஸை எடுக்க போகும்போது ரொம்ப கவலைப்பட்டாரு என்று தியா உறுதியாக சொன்னாள். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, இதெல்லாமே அவங்க பிளான் தான். அந்த நவரத்தனம் அந்த வாசல்லையே எங்கேயாவது முன்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாங்க என்று அந்த முதியவர் சொன்னார். அந்த 2 பெண்களும் அந்த 8 அறைகளில் ஏதாவது ஒன்றில் தங்கம் வைரம் நிறைய இருக்கும் இடத்தில் அதை மறைத்து வைத்திருப்பார்கள் என்று முதலில் நினைத்தார்கள். பிறகு கல் மேடையில் அஜய் தேவ் பார்த்ததும் அது அங்கேதான் இருக்கிறது என்ற அஜயின் வலையில் எளிதாக விழுந்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த நவரத்தனத்தை முன்னால் இருந்து அறையிலேயே அப்படி வெளிப்படையாக மறைத்திருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஏதாவது மேடையில் மறைத்து வைக்கலாம் என்று நினைத்துதான் அவர்கள் அங்கே சென்று அங்கே இருந்த அந்த பெட்டியை உண்மை என்று நினைத்து எடுத்து வந்தார்கள். அதை புரிந்து கொண்ட தியா, மாஸ்டர், இப்ப நாம என்ன பண்றது? தேவ் ஃபேமிலி இப்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப எப்படி அவங்க கிட்ட இருந்து ஒரிஜினல் எடுக்கிறது என்று தியா அந்த முதியவரை பார்த்து ஒருவித சந்தேகத்தில் கேட்டாள். அதை கேட்ட முதியவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இந்த டைம் நாம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. அவங்க நமக்கு பண்ணதுக்கு நாம கண்டிப்பா பழி வாங்குவோம் என்று அந்த முதியவர் பல்லை கடித்து கொண்டு சொன்னார். இதுவரை அமைதியாக இருந்த ரூபி, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மாஸ்டர், நாங்க உங்களுக்காக பண்றோம் என்று ரூபி சொன்னாள். இப்போதைக்கு ஒண்ணு பண்ண வேண்டாம். இது ஒரிஜினல்னு நாம நினைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நாமளும் அப்படியே நடந்துக்குவோம். அப்படி நாம நினைச்சா அவங்க கையில இருக்கிறது ஃபேக் என்று அந்த முதியவர் புதிர் போடுவது போல சொன்னார். அந்த முதியவர் என்ன சொல்கிறார் என்று ரூபிக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவள் எந்த கேள்வியும் அவரிடம் கேட்கவில்லை. அவர்கள் மாஸ்டர் எந்த முடிவையும் எடுத்தாலும் அதை அவர் யோசித்துதான் எடுப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்களுடைய வேலை அவர்களின் மாஸ்டர் கட்டளையை பின்பற்றுவது. அதைத் தொடர்ந்து வேறு எதுவும் பேசாமல் அந்த முதியவர் ராகவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். கிளம்பும் போதே, அதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். இப்போது அங்கே அந்த 2 பெண்கள் மட்டுமே இருந்தனர். ரூபி தியாவை பார்த்து, நாம கொண்டு வந்தது ஃபேக்னா மாஸ்டர் ஏன் நம்மள எதுவுமே பண்ணல, ஒரு வார்த்தை கூட திட்டல, இன்னைக்கு நம்மளோட லக்கி டேன்னு நினைக்கிறேன் என்று ரூபி சிரித்துக் கொண்டே சொன்னாள். இந்த நேரத்தில் தியா அந்த போலி நவரத்தனத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ரூபியின் வார்த்தைகளை அதிகம் கவனிக்கவில்லை. அதை பார்த்த ரூபி தியாவை பார்த்து, அதுதான் ஃபேக்குன்னு மாஸ்டர் சொல்லிட்டாரே, அதை எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று வேகமாக ரூபி கேட்டாள். மாஸ்டர் என்ன சொன்னாருன்னு உனக்கு எதுவும் புரியலையா என்று தியா உடனே ரூபியை பார்த்து கேட்டாள். உண்மை என்னவெனில் ரூபிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் எல்லாம் புரிந்தது போல் ராகவன் முன் காட்டிக் கொண்டிருந்தாள். ரூபி தியாவை பார்த்து, எனக்கு மாஸ்டர் என்ன சொன்னார்னு எல்லாம் கிளியரா புரிஞ்சது. ஒருவேளை நீ ஏதாவது தப்பா புரிஞ்சிருக்கலாம். நீ இவ்ளோ நேரம் அதையே பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு என்ன புரிஞ்சது என்று ரூபி தியாவை பார்த்து கேட்டாள். தியா ரூபியின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு, இப்ப நமக்கும் அந்த தேவ் ஃபேமிலிக்கும் சண்டைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஃபேக்குன்னு தெரியும். அதை வச்சு நேரம் வரும்போது மாஸ்டர் அவரோட மூவ் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு, தேவ் ஃபேமிலிக்கும் டெசர்ட் டூல்ஸ் கேங் நமக்கும் ஒரு ஓப்பன் வார் வரப்போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்று தியா ரூபியிடம் சொன்னாள். ரூபிக்கு இப்போது எல்லாம் தெளிவாக புரிந்தது. பாலைவன ஓனாய் தேவ் குடும்பத்தை தாக்கி அவர்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த நவரத்தினத்தை திருடியது மற்றும் கண்காட்சியில் இருந்த பொருள் போலியானது என்ற இந்த செய்தி பாலைவன பகுதியில் தீயாக பரவியது. அதை கேட்ட அனைவருமே மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். இதை நம்புவதில் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். மக்கள் அந்த செய்திகளை பற்றி அதிகமாக வெளியே பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவ் குடும்பம் பண்ணியதை நிறைய குடும்பங்கள் நம்ப தயங்கினார்கள். அதே சமயம் 2 குடும்பங்களுக்குள் என்ன நடக்குமோ என்ற கவலையும் மக்கள் மனதில் இருந்தது. அதே சமயம் பாலைவன பகுதியில் அவர்கள் 2 தரப்பினரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் இப்போது என்ன நடக்கப் போகிறதோ என்றும் அது பாலைவனத்தையும் மற்ற குடும்பங்களையும் பாதிக்கப் போகிறது என்று அனைத்து பெரிய குடும்பங்களும் பீதியில் இருந்தார்கள். அவர்களுள் ஜனாசிங்கும் ஒருவர். எல்லோரும் தேவ் குடும்பத்தை விசாரிக்க விரும்பினர். ஆனால் தேவ் குடும்பத்தினர் யாருடனும் பேசவில்லை. ஜனாசிங்கும் பலமுறை அங்கு வந்தாலும் அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜனாசிங் அதை சாதாரணமாக விட போவதில்லை. சூர்யா அங்கேதான் இருக்கிறான் என்று தெரிந்ததும் சூர்யாவிடமிருந்து நிலைமையை கேட்க வேண்டும் என்று நினைத்தார். பரபரப்பான சாலையில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இளைஞன் கீழே இறங்கினான். அவன் மிகவும் படபடப்புடன் தன் அருகில் இருக்கும் உணவகத்தின் பெயரை தேடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு வாட்ச்மேன், சார், காரை அங்க நிறுத்தக்கூடாது, அங்க பாருங்க, நட் ரோட்ல நிறுத்திட்டு வரீங்க சார் என்று அந்த இளைஞனை பார்த்து சொல்லிக்கொண்டே அருகில் வந்தார். ஆனால் அவன் அந்த வாட்ச்மேனை கண்டு கொள்ளாமல் அந்த உணவகத்திற்குள் நுழைந்தான். உள்ளே வந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே ஒரு மேசையில் அமர்ந்து ஆர்வமாக உணவு அருந்திக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்தான். தன் அருகில் யாரோ நிற்பதை கவனித்த சூர்யா, என்னாச்சு என்று நின்று கொண்டிருந்த தன் பக்கத்தில் இருந்த அந்த இளைஞனை பார்த்து சூர்யா கேட்டான். ஜனாசிங்கா உன்னை இங்க அனுப்புனது
என்று அந்த இளைஞனை பார்க்காமல் சூர்யா சாப்பிட்டு கொண்டே கேட்டான். ஆமா சார் என்று அந்த இளைஞன் மரியாதையாக சூர்யாவை பார்த்து சொன்னான். தேவ் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கவா இங்க வந்த? உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்று சூர்யா அந்த இளைஞனை பார்த்து கேட்டான். ஆமா சார் என்று அந்த இளைஞன் மீண்டும் சூர்யாவிடம் சொன்னான். சூர்யா தன் கையில் இருந்த டேபிள் ஸ்பூனை கீழே வைத்துவிட்டு அருகில் இருந்த ஒரு டிஷ்யூவை எடுத்து கைகளையும் முகத்தையும் துடைத்துவிட்டு அந்த பையனை நிமிர்ந்து பார்த்தான். பிறகு அவனிடம், நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அதெல்லாம் உண்மைதான் என்று சூர்யா அந்த இளைஞனிடம் பொறுமையாக சொன்னான். அந்த இளைஞன் சூர்யாவை பார்த்தான். அவன் இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் என்று சூர்யாவுக்கு தெரிந்தது. தேவ் ஃபேமிலி வாலெட்ல இருந்து டெசர்ட் வுல்ஃப் கேங் அந்த நவரத்னத்தை எடுக்கிறது நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன் என்று சூர்யா அவனுக்கு தெரிந்ததை சொல்லி முடித்தான். அவர்கள் கேள்விப்பட்ட தேவ் குடும்ப விஷயங்கள் உறுதியானதும் அந்த இளைஞன் முகத்தில் ஒரு ஏமாற்றம் மட்டுமில்லாமல் அவன் முகத்தில் பயமும் இயலாமையும் பதட்டமும் தெளிவாக தெரிந்தன. இதை பார்த்த சூர்யா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்று சூர்யா அந்த இளைஞனை பார்த்து நேரடியாக கேட்டான். சூர்யா அப்படி நேரடியாக கேட்டிருந்தாலும் அந்த கேள்வியை அந்த இளைஞன் சூர்யாவிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அங்கே முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டு அவன் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சூர்யா எதிர்பார்த்திருந்தான் போல. உடனே சூர்யா அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கார்டை வெளியே எடுத்து அந்த இளைஞனின் முன் மேசையில் வைத்தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மத்ததெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் உங்கள மாதிரி ஒரு குரூப் தான் என்று அந்த கார்டை சுட்டி காட்டி சூர்யா சொன்னான். சூர்யா சொல்லி முடித்ததும் அந்த இளைஞன் கார்டை எடுத்து பார்த்தான். அதில் சில பெயர்களும் எண்களும் எழுதப்பட்டிருந்தன. அந்த இளைஞனை சூர்யா பார்த்தான். டேய், இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நான் முதலையே சொன்னதுதான், அவங்களும் உங்கள மாதிரி தான். என்னை பத்தி உங்ககிட்ட சொன்ன அந்த ஜனா சிங் தான் இந்த குரூப் லீடர் என்று சூர்யா அந்த இளைஞனிடம் மீண்டும் சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்ட அந்த இளைஞன் முகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்தது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மேலிருந்த ஒரு இந்த குழுவை பற்றி அவன் தெரிந்து கொண்டது பெரிய விஷயம் போல் அவன் முக வெளிப்பாடு இருந்தது. அவன் சூர்யாவை பார்த்து மிகுந்த உற்சாகத்துடன், தேங்க்யூ சோ மச் சூர்யா சார் என்று சூர்யாவிற்கு நன்றி சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சூர்யா சிரித்து கொண்டே, ஒன்னு பண்ணு, எனக்கு உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்த பில்லை மட்டும் பே பண்ணிட்டு போ என்று சொல்லிவிட்டு அவன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். இதை கேட்ட அந்த இளைஞன் சிறிது ஆச்சரியப்பட்டு, சூர்யா சார் என்ன சொல்றீங்க என்று சூர்யாவை பார்த்து கேட்டான். ஆனால் சூர்யா மேற்கொண்டு அவன் பேச்சை கேட்காமல் அங்கிருந்து நேராக வெளியே சென்று விட்டான். சூர்யா சார் என்று அந்த இளைஞனின் குரல் சூர்யாவுக்கு பின்னாலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த இளைஞன் சூர்யாவை பின்னாலிருந்து அழைத்தான். ஆனால் சூர்யா வெளியே வந்தபோது ஜனா சிங்கின் கருப்பு நிற போர்ஷே வெளியே அவனுக்காக தயாராக இருந்தது. சூர்யா வெளியே வந்தவுடன் ஜனா சிங்கின் காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டான். ஜனா சிங் காரை ஓட்டி கொண்டிருந்தார். சூர்யா அருகில் ஜனா சிங் அமர்ந்திருந்தார். முடிஞ்சுதா என்று ஜனா சிங் சில 100 மீட்டர்கள் கார் சென்றதும் கேட்டார். எஸ் என்று சூர்யா சொல்லிவிட்டு மீண்டும், ஆனா இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் என்ன பண்ண சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யலாம் ரொம்ப கடுப்பா இருக்கு என்று சூர்யா ஒருவித சலிப்பில் அருகில் இருந்த ஜனா சிங்கை பார்த்து சொன்னார். அதை கேட்டு ஜனா சிங் சிரித்து கொண்டே, அது எனக்கும் நல்லாவே தெரியும் சூர்யா, ஆனா இந்த டைம் எனக்கு வேற வழியே இல்ல, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போச்சு. ஐம் சாரி. தேவ் ஃபேமிலியும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, மத்த ஃபேமிலி எல்லாம் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு தேவ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரே ஆளு நீ தான். எனக்கு தெரிஞ்சு உன்னால மட்டும்தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். நீ தேவ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத நான் எனக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்று ஜனா சிங் சூர்யாவை பார்த்து சொன்னார். தி பாஸ் அத்தியாயம் 585. சூர்யா ஜனா சிங் சொன்ன அந்த வேலையை முடித்திருந்தான். இருவரும் காரில் பேசிக்கொண்டே சென்றார்கள். நடந்த மொத்த விஷயமும் ஜனா சிங்கிற்கு தெரிந்தவுடன் உடனடியாக எல்லா விவரங்களையும் பற்றி சூர்யாவிடம் விவரித்தார். இருவரும் தேவ் குடும்பத்திற்கும் பாலைவன ஓநாய்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே விரும்பினார்கள். ஆனால் அது இப்படி ஒரு போராக மாறும் என்று அவர்கள் இருவருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவ் குடும்பம் பற்றிய விஷயங்கள் வெளியே பரவுவது மட்டும் நிற்கவில்லை. தேவ் குடும்பத்துக்கும் பாலைவன ஓநாய் குடும்பத்துக்கும் நடந்த அந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்தது முதல் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வழியில் பாதிக்கப்பட்டது. சில குடும்பம் குழப்பமடைந்தனர், சில குடும்பம் பயந்தனர், சிலருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. இவர்கள் இப்படி குழம்புவது சரியில்லை என்று நினைத்த சூர்யா எல்லோரையும் கையாண்டு தன் திட்டப்படி நடக்க வைக்க விரும்பினான். சிறிது நேரம் கழித்து தேவ் மாளிகையை சூர்யாவும் ஜனா சிங்கும் அடைந்தனர். காயம் குணமடைந்திருந்தாலும் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கும்படி சன்னி கேட்டுக்கொண்டதால் சூர்யா அங்கிருந்து கிளம்பாமல் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது. அவர்கள் இருவரும் வீட்டின் முன் வந்தபோது அங்கு ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவர்கள் அனைவரும் தேவ் குடும்பத்தினரின் பதிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் அங்கிருந்தவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. காரிலிருந்து இறங்கிய சூர்யா ஜனா சிங்கிடம், இங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஏதோ ஒரு ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது என்று சூர்யா சொன்னான்.
ஜனா சிங் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தார். ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பா தெரியணும். ஆனா ஒண்ணு, இவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். ஆனா அதை தேவ் ஃபேமிலி வாயால சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்காக தான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று ஜனா சிங்கும் சொன்னார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, நான் உள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யா உள்ளே சென்றான். அதையடுத்து ஜனா சிங்கும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தேவ் குடும்பத்தின் தோட்டத்திற்கு சூர்யா வந்தபோது தேவ் குடும்பத்தினர் அனைவரும் பிஸியாக இருந்தார்கள். அவர்கள் யாரும் வெளியாட்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் பிஸியாக இருந்தாலும் எந்த வேளையில் பிஸியாக இருக்கிறார்கள் என்று சூர்யாவுக்கு புரியவில்லை. இந்த நேரத்தில் சூர்யா தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது யாரோ வரும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் சூர்யாவை வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தான் என்பது போல இருந்தது. அர்ஜுன் கையில் ஒரு பரிசு பொருள் போன்ற ஒரு பெட்டியை எடுத்து வருவதை சூர்யா பார்த்தான். அர்ஜுன் சூர்யா அருகில் வந்து, சூர்யா சார், இது எங்க ஃபேமிலி டெசர்ட் ஸ்பெஷல் வெனிலா கேக். சன்னி மாமா உங்ககிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாரு என்று அர்ஜுன் சூர்யாவை பார்த்து சொன்னான். அர்ஜுன் சொன்னதை கேட்ட சூர்யா, அதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது என்று சூர்யா சொன்னான். அதை கேட்ட அர்ஜுனும் சிரித்துக்கொண்டே, அது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு வெண்ணிலா கேக்க நீங்க வேற எங்கேயும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. இது உண்மையான எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல பண்ணியிருக்காங்க என்று அர்ஜுன் அந்த கேக்கை மிகவும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அதே நேரத்தில் சூர்யாவும் கேக்கை பாராட்டுவதற்காக அங்கு வரவில்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது. அர்ஜுன், உண்மையா நீ இங்க எதுக்கு வந்தன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. நீ இந்த கேக்க கொடுக்கலாம் வரலன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும்னு உனக்கும் தெரியும் என்று சூர்யா அர்ஜுனை பார்த்து நேரடியாக கேட்டான். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்களே இப்படி ஸ்ட்ரெயிட்டா கேட்டதுக்கு அப்புறம் நானும் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன் என்று அர்ஜுன் சூர்யாவை பார்த்து சொன்னான். அதை கேட்ட சூர்யா, எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. என்ன விஷயம்னு நேரடியா சொல்லு என்று தீவிரமான குரலில் சூர்யா கேட்டான். அதை கேட்ட அர்ஜுன், நான் இங்க உட்காரலாமா என்று சூர்யாவை பார்த்து பணிவுடன் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் சூர்யா நிமிர்ந்து அர்ஜுனை ஆர்வமாக பார்த்தான். இது தேவ் ஃபேமிலி வீடு. உங்க வீட்டுல நீங்க உட்கார என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க என்று சூர்யா சொல்லிவிட்டு அர்ஜுனை விசித்திரமாக பார்த்தான். அர்ஜுன் சூர்யாவிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்பது மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் அது அவனுடைய சொந்த வீடு. ஆனால் அர்ஜுன் இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருந்தான். அவன் சிறந்தவர்களுடன் பணிபுரிந்திருந்ததால் அவர்களின் அனுமதியுடன் தான் எதையும் செய்து வந்தான். அதில் சூர்யாவும் விதிவிலக்கல்ல. அர்ஜுன் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்ததும், நீங்க எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும். அதனால நானும் அப்படியே சொல்லலான்னு நினைக்கிறேன் என்று அர்ஜுனும் முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு சொன்னான். அவனுடைய முகபாவத்தை பார்க்கையில் அவன் மிக முக்கியமான மற்றும் தீவிரமான ஒன்றை பற்றி பேச விரும்புகிறான் என்பது சூர்யாவுக்கு தெளிவாக தெரிந்தது. டெசர்ட் வுல்ஃப் கேங்க சமாளிக்க உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு என்று அர்ஜுன் கேட்டான். சூர்யா அதை கேட்டு புன்னகைத்து விட்டு, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? தேவ் ஃபேமிலியும் டெசர்ட் ஃபேமிலி கூட சண்டை போட போறீங்களா என்ன என்று சூர்யா கேட்டான். நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால சன்னி மாமா என்னை உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்துல உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்புறாரு என்று அர்ஜுன் சன்னியின் விருப்பத்தை சூர்யாவிடம் சொன்னான். சூர்யா அர்ஜுன் சொன்னதை கேட்டு சிறிது நேரம் யோசித்து விட்டு, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்க ஆளுங்கெல்லாம் என்ன வாட்ச் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மாதிரி எனக்கு தெரியாம என்ன வாட்ச் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று சூர்யா உடனடியாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினான். அர்ஜுன் ஏதோ யோசித்துவிட்டு சூர்யாவின் சிந்தனை இன்னும் எளிமையாக இருப்பதை அர்ஜுன் அறிந்தான். ஆனால் விஷயம் சன்னியால் நேரடியாக சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். இதை உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உண்மையாவே உங்களை நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க எங்க இருந்தோ திடீர்னு எங்க ஃபேமிலி வேலட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே எங்களுக்கு புரியல என்று அர்ஜுன் சூர்யாவை பார்த்து சொன்னான். அர்ஜுன் இப்படி உடனே அதை ஒப்புக்கொள்வான் என்று சூர்யா நினைக்கவில்லை. நான் தான் சன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, மறுபடியும் எதுக்கு இதெல்லாம் என்று சூர்யா வேகமாக சொன்னான். சூர்யா சார், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கதையை நீங்களே நம்புவீங்களா? நீங்களே சொல்லுங்க. அதுவும் இல்லாம நாங்க ரொம்ப சீரியஸா எல்லாம் உங்களை வாட்ச் பண்ணல. எங்க சைடு நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கோம், அவ்வளவுதான். நாங்க உங்க விஷயத்துல இது வரைக்கும் எதுவும் தலையிடல. இதுல எங்க தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்று அர்ஜுன் இயல்பாக சொன்னான். ஓ அப்படியா, நீங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என் கூட வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க. இப்ப உங்க தேவ் ஃபேமிலி நிலை என்ன தெரியுமா என்று சூர்யா அர்ஜுனை பார்த்து சீறினான். அப்போதைக்கு சூர்யாவின் புரிதலின்படி அந்த நேரத்தில் தேவ் குடும்பத்தின் நிலை சிறப்பாக இல்லை. சூர்யா சொன்னதை கேட்ட அர்ஜுனும் செய்வதறியாது தலையை தாழ்த்தி, சாரி சூர்யா சார் என்று மட்டும் சொன்னான். சூர்யாவுக்கும் இதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. கேக் பெட்டியை திறந்து அர்ஜுனிடம் ஒரு துண்டை கொடுத்து, நீ சொல்ற மாதிரி இது நல்லா இருக்குன்னா நீயும் கொஞ்சம் சாப்பிடு என்று அர்ஜுன் கையில் கொடுத்துவிட்டு அவனும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தான். அர்ஜுனுக்கு கேக்கை சாப்பிட விருப்பமில்லை.
ஆனால் சூர்யா அதை மிகவும் அன்பாக அவனுக்கு கொடுத்திருந்தான். அதனால் அவன் அதை வாங்கிக் கொண்டான். தவிர அவன் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. அதனால் சூர்யாவை கோபப்படுத்த முடியவில்லை. சூர்யா கொஞ்சம் கேக் சாப்பிட்டு விட்டு சிறிது நேர யோசனைக்கு பிறகு, ஆமா, நான் அந்த டெசர்ட் ரூல்ஸ் கூட டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று சூர்யா சொன்னான். இதை கேட்டு அர்ஜுன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்படின்னா நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாமா என்று அர்ஜுன் வேகமாக கேட்டான். அது முடியாது, நான் உங்க கூட சேர்ந்து வேலை பண்ண மாட்டேன் என்று சூர்யா நேரடியாக சொன்னான். அதை கேட்டு அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்து, என்னாச்சு சூர்யா சார், நாம ஒன்னா சேர்ந்து வேலை பண்றது நல்லது தானே சார் என்று அர்ஜுன் கேட்டான். எல்லாரும் சேர்ந்து பண்ணா நல்லாதான் இருக்கும். ஆனா எனக்கு தான் உங்க மேல நம்பிக்கை இல்லையே. ஏதாவது பிளான் பண்ணா நீங்களே போய் அந்த உல்ஃப் கேங் கிட்ட சொல்லிடுவீங்க. அப்புறம் எப்படி உங்ககிட்ட போய் ஒன்னா வேலை செய்யறது என்று சூர்யா சொன்னான். சூர்யா உண்மையை சொன்னதால் அர்ஜுனும் அமைதியாகிவிட்டான். ஆனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு, சூர்யா சார், நீங்க சொல்றத நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க ஃபேமிலில உல்ஃபோட ஸ்பை ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். என்ன சொல்றீங்க என்று அர்ஜுன் சூர்யாவின் மனதை மாற்ற பார்த்தான். ஆனால் சூர்யா அப்படி உணரவில்லை. தேவ் குடும்பத்திற்கு வேறு எந்த குடும்பத்திற்கும் இல்லாத ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருந்தார். பாலைவன ஓனாய் மற்றும் தேவ் குடும்பம் அவர்களின் சுயநலத்துக்காக சின்ன சின்ன குடும்பங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததை சூர்யா அறிந்திருந்தான். அவர்கள் அப்படி நடந்து கொள்வது சூர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவன் அவர்களுடன் சேர்ந்து வேலையை செய்யும் எண்ணத்தை நேரடியாகவே மறுத்துவிட்டான். சூர்யா அர்ஜுனை சமாதானப்படுத்துவதில் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால், அர்ஜுன், நீ போய் சன்னி கிட்ட நான் ஒத்துக்கலன்னு சொல்லிரு, அவருக்கு புரியும் என்று சூர்யா அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். சூர்யாவிடம் இனி பேச எதுவுமில்லை என்று அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் சூர்யா இன்னும் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தான். சன்னியின் அலுவலக அறையில் சன்னி மற்றும் அர்ஜுன் மட்டும் இருந்தார்கள். அர்ஜுன் அவனுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை சன்னியிடம் சொல்லியிருந்தான். எல்லாவற்றையும் அர்ஜுன் சன்னியிடம் சொன்னதும் சூர்யாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று சன்னிக்கு புரிந்தது. சூர்யாவும் இதைதான் சொல்வான் என்று சன்னி முன்னமே யூகித்திருந்ததால் அவன் அர்ஜுன் வந்து சொன்னதும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாமா, உண்மையாவே சூர்யா சார் நம்ம கூட சேர்ந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அந்த உல்ஃப் கேங்க ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம் என்று அர்ஜுன் சன்னியிடம் சொன்னான். அர்ஜுன் சொன்னதை கேட்ட சன்னி முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு, இத பத்தி இனி எதுவும் பேச வேண்டாம், இந்த விஷயம் இதோட முடிச்சு போச்சு என்று அர்ஜுனை பார்த்து சன்னி சொன்னான். ஆனால் சன்னி இந்த விஷயத்தை இப்படியே விடுவான் என்பதை அர்ஜுனால் நம்பவே முடியவில்லை. சன்னி சில நொடிகளில் அவர்களின் பேச்சை மாற்றினான். உல்ஃப் கேங் சைட்ல இருந்து ஏதாவது மொமெண்ட் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு என்று அர்ஜுனை பார்த்து சன்னி கேட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்கிற நவரத்னம் தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வேணும்னே அவங்க ஃபேமிலி நேமை டேமேஜ் பண்றோமா, அதனாலதான் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணதாவும் அதில் நாம தோத்துட்டோன்னு வெளியே ஃபேக்கா நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க என்று அர்ஜுன் சன்னியை பார்த்து சொன்னான். அப்புறம் அந்த சீலண்ட் அவர் மேட்டர் என்னாச்சு என்று சன்னி அர்ஜுனை பார்த்து கேட்டான். இந்த கேள்வியால் அர்ஜுன் சற்று ஆச்சரியப்பட்டான். அது பற்றி அவனுக்கு இதுவரை எதுவும் தெரியாது. வீட்டிலுள்ள பெரியவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இந்த விஷயத்தில் அவன் தலையீட்டை கூட விரும்பவில்லை. அர்ஜுனின் மாறிய முகபாவத்தை பார்த்த சன்னி சீலைன் டவர் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்று புரிந்தது. மாமா, எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது என்று அர்ஜுன் ஒருவித தயக்கத்தில் சொன்னான். ஆமால்ல, உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நான் மறந்துட்டேன் என்று சன்னி அர்ஜுனை பார்த்து சொன்னான். இதை கேட்டு அர்ஜுன் எதுவும் பேசாமல் சன்னி தன்னிடம் இதை பற்றி அதிகம் பேசி குடும்பத்தின் முக்கிய விவாதத்தில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்று மனதுக்குள் விரும்பினான். ஆனால் சன்னி அப்படி எதையும் வெளிப்படுத்தாததால் பேச்சு முடிந்த அர்ஜுன் அங்கிருந்து வெளியே சென்றான். அர்ஜுன் அவன் அறைக்கு வந்தபோது அவன் அம்மா ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவர்களுக்கு வயது சுமார் 65 இருக்கும். அவர்கள் ஒரு ஊசியில் நூல் போட முயன்று கொண்டிருந்தார். அர்ஜுன் அவன் அம்மாவின் கைகளில் இருந்த ஊசியையும் நூலையும் எடுத்து ஊசியில் நூலை கோர்த்த பிறகு, அம்மா, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அர்ஜுன் அவன் அம்மாவை பார்த்து கேட்டான். அதற்கு அவனுடைய அம்மா, இங்க பாரு அர்ஜுன், நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்ய எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆமா, நீ எப்ப வந்த என்று அர்ஜுன் அம்மா அவனை பார்த்து கேட்டார். இப்பதான் வரேன், சன்னி மாமாவை தான் பார்க்க போயிருந்தேன் என்று அர்ஜுன் அவன் அம்மாவிடம் சொன்னான். அதை கேட்ட அவனுடைய அம்மா, நீ சன்னிக்கு இவ்வளோ வேலை செய்யறதுனால தான் தேவ் ஃபேமிலி நம்மளை இங்க தங்க இடம் கொடுத்துருக்காங்க என்று அர்ஜுன் அம்மா சொன்னார். அது எனக்கும் தெரியுமா, அதையெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கீழே வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க என்று அர்ஜுன் சொன்னான். என்னால் அது இப்ப முடியாது அர்ஜுன், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன் என்று அர்ஜுன் அம்மா சின்ன குழந்தைகள் போல அடம் பிடித்தார். அதுவும் இல்லாமல் அர்ஜுனன் அம்மா எப்பொழுதும் நிறைய வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த வயதில் ஓய்வெடுப்பது சாத்தியமில்லை. அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையில் தன்னை பிஸியாக வைத்திருந்தார். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க, ஆனா உங்க உடம்ப மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் அம்மா, அவரை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா என்று அர்ஜுன் கேட்டான். அர்ஜுன், அவர் அப்பான்னு சொல்ல முடியாதா உனக்கு என்று அர்ஜுன் அம்மா கோபமாக கேட்டார்.
தி பாஸ். அத்தியாயம் 586. அர்ஜுன் சன்னியுடன் பேசிவிட்டு அவன் அறைக்கு வந்தபோது அவன் அம்மாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான். அவரை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா என்று அர்ஜுன் கேட்டான். அர்ஜுன், அவர் அப்பான்னு சொல்ல முடியாதா உனக்கு என்று அர்ஜுன் அம்மா கோபமாக கேட்டார். அர்ஜுன் அவன் அம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அர்ஜுன் பதிலளிக்காததால் அவனது அம்மா, அவரை பத்தி எந்த நியூஸும் இல்ல, ஆனா திரும்ப கண்டிப்பா வருவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவர் கண்டிப்பா திரும்ப வருவாரு என்று அர்ஜுன் அம்மா உறுதியாக சொன்னார். அம்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு வரீங்க? இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்காது, உங்களுக்கு கால் வலிக்க போகுதுமா என்று அர்ஜுன் அவன் அம்மாவை பற்றின பேச்சை மாற்றினான். அர்ஜுன், வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கிறது, நான் அப்படியே கொஞ்சம் அது வரைக்கும் வாக்கிங் போறேன், அது உனக்கு பிடிக்கலையா என்று அர்ஜுனின் அம்மா செல்லமாக கோபப்பட்டார். அர்ஜுனும் அவனது தாயும் ஒரு பழைய வீட்டில் வசித்து வந்தனர். அர்ஜுன் அவனது 10 வயது வரை அங்கேயேதான் வளர்ந்தான். அவனது சிறு வயதில் அவன் எப்போதும் அங்கேயேதான் இருந்தான். அவனது அம்மா தனது கணவருக்காக தினமும் அங்கு செல்வது வழக்கம். இதை பற்றி அர்ஜுன் தன் அம்மாவிடம் பலமுறை பேசியும் அவன் அம்மா அர்ஜுனின் பேச்சை கேட்கவில்லை. இரவு உணவுக்கு பிறகு அவனுடைய அம்மா, நீ உன்னை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோ, சன்னி உனக்கு ஏதாவது அதிக வேலை கொடுத்தா பண்ண முடியாதுன்னு சொல்லிரு என்று அர்ஜுன் அம்மா சொன்னார்கள். சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க என்று அர்ஜுன் சொன்னான். இதையடுத்து அவனும் அவன் அம்மா இருவரும் அங்கிருந்து சென்றனர். இப்போது ஆகாஷ் பார் ஒன்றில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தான். நவரத்தினம் கையை விட்டு போனதால் அவன் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தான். அன்று தேவ் குடும்பம் வருவதற்குள் சூர்யாவை விட்டு ஓடினான். ஆனால் உள்ளே சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே சூர்யா அவனை விட்டு வெளியேறி இருந்ததால் அவன் சூர்யாவின் மீது சிறிது கோபமாக இருந்தான். அந்த கோபத்தை போக்க இப்போது தனியாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தான். அதிக நேரம் குடித்துக் கொண்டே இருந்ததால் அவன் அப்போது மிகுந்த போதையில் இருந்தான். அப்போது அங்கு ரூபி வந்து அவன் முன்னால் நின்றாள். ஆகாஷ் குடிக்க தன் கிளாஸை வாய்க்கு எடுத்து போகும்போது ரூபி நேரடியாக ஆகாஷின் கையை பிடித்தாள். யார் தன் கையை பிடித்தது என்று ஆகாஷ் நிமிர்ந்து பார்த்தபோது ரூபி அவனை பார்த்து சிரித்தாள். ஆகாஷ் அவளை பார்த்து பயந்து போய், நீயா என்று மட்டும் கேட்டான். அடுத்த வார்த்தைகள் அவன் வாயில் வரவில்லை. ஆமா, நானேதான், என் கூட வா என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். ஆகாஷ் அவளை பார்த்ததும் மிகவும் பதட்டமாக இருந்தான். மரணம் தன் முன் நிற்பது போல் உணர்ந்தான். அவன் ரூபியின் கையில் இருந்து நழுவி அங்கிருந்து தப்பி ஓட நினைத்தான். ஆனால் ரூபி அவனது கையை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தாள். என் கையை விடு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று ஆகாஷ் கோபம் வந்தது போல நடித்தான். ஆனால் அதை பார்த்த ரூபிக்கு கோபம் வந்தது. டேய், கொஞ்சம் அமைதியாரு, இல்லாட்டி அன்னைக்கு விட்டுட்டு போனத இன்னைக்கு பண்ணிருவேன் என்று ரூபி ஆகாஷை அமைதியாக இருக்க சொன்னாள். இல்லை என்றால் மீண்டும் அதே ஊசியால் தாக்குவேன் என்றும் அவனை எச்சரித்தாள். இதை கேட்டதும் ஆகாஷ் மிகவும் பயந்து போனான். ஊசியின் வலியை ஒருமுறை தாங்கிக் கொண்டவன் இப்போது மீண்டும் அந்த வலியை தாங்க விரும்பவில்லை. அமைதியாக ரூபியுடன் காரில் சென்று அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் இருவரும் ஒரு பெரிய கிளப் ஹவுஸை அடைந்தனர். அங்கு அந்த ராகவன் முதியவரும் அவருடன் 2-3 பேரும் இருந்தார்கள். ஆகாஷ் உள்ளே நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் பெரிதாக பொழுதுபோக்க என்று எதுவும் இல்லை. ஆகாஷ் அப்போது போதையில் இருப்பதை ராகவன் பார்த்தார். ஆகாஷும் போதையில் அந்த முதியவரை பார்த்து கொண்டிருந்தான். அன்னைக்கு நீயும் அந்த தேவ் ஃபேமிலி வாலெட்ல இருந்தியா என்று அந்த முதியவர் நேரடியாக ஆகாஷை பார்த்து கேட்டார். ஆமா என்று ஆகாஷும் உடனே தலையசைத்தான். ஆகாஷ் மிகவும் பணிவாக இருப்பதை அந்த முதியவர் பார்த்தார். சில நொடிகள் அவனை பார்த்துவிட்டு அவனை உட்கார அனுமதித்தார். ஆகாஷ் ரூபியின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டான். நீ எதுக்கு அங்க போயிருந்த என்று முதியவர் கேட்டார். உங்க ஆளுங்கெல்லாம் எதுக்கு அங்க இருந்தாங்களோ அதுக்கு தான் நானும் அங்க இருந்தேன். எல்லாம் அந்த நவரத்னத்துக்காக தான். அது உங்களுக்கு மட்டும் தேவையில்லை, எனக்கும் தான் அது தேவை என்று ஆகாஷ் சத்தமாக சொன்னான். வாயமோடு என்று அந்த முதியவர் ஆகாஷை மிரட்டினார். அவரின் கோபத்தை பார்த்த ஆகாஷ் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். முதியவர் ரூபிக்கு ஏதோ சைகை காட்டினார். சில நொடிகள் கழித்து ரூபி அந்த மரப்பெட்டியை எடுத்து ஆகாஷுக்கு முன்னால் இருந்த மேஜையில் வைத்தாள். ஆகாஷ் அந்த பெட்டியை மிகவும் கவனமாக பார்த்து, ஹேய், இதுதான் அன்னைக்கு என்கிட்ட இருந்து நீங்க புடுங்கிட்டு வந்த அந்த தேவ் ஃபேமிலி பாக்ஸ் என்று ஒரு ஆர்வத்தில் அந்த பெட்டியை பார்த்தவுடனே சொன்னான். அந்த பெட்டியை மறுபடியும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் ஆராய்ந்தவரை அது நிச்சயமாக தேவ் குடும்பம் நவரத்தனத்தை வைத்திருந்த அதே பெட்டிதான் என்று உறுதி செய்தான். ஆகாஷ் அந்த பெட்டியை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்தான். அவனால் அந்த பெட்டியை அவ்வளவு எளிதில் மறக்க முடியவில்லை. அதை திறந்து பாரு என்று அந்த முதியவர் சொன்னார். அதை கேட்டு ஆகாஷ் ஆச்சரியத்துடன், நீ திருடினதை நான் பார்க்கணுமா, என்ன வெறுப்பேத்த பாக்குறீங்களா என்று ஆகாஷ் இயல்பான விளையாட்டுத்தனத்துக்கு வந்தான். நான் சொன்னதை ஒழுங்கா செய், திறந்து உள்ள இருக்கிற நவரத்தனத்தை பாரு என்று முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு சொன்னார். அந்த முதியவர் விலை உயர்ந்த அந்த பொருட்களை வெளியே எடுக்க சொன்னது ஏன் என்று ஆகாஷுக்கு புரியவில்லை. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடிவிடலாமா என்று கூட ஆகாஷ் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தான்.
ஆனால் அது தன்னால் இயலாது என்பதும் அவனுக்கு தெரியும். ஆகாஷ் அந்த பெட்டியை திறக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனால் அதை திறக்க முடியாததால் நிமிர்ந்து ரூபியை பார்த்தான். என்னாச்சு என்று உடனே ரூபி கேட்டாள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு ஆகாஷ் சொன்னான். முடியாது என்று ரூபி உடனே சொன்னாள். ஆகாஷ் உடனே முதியவரை பார்த்தான். முதியவர் ரூபியை பார்க்க ரூபி ஒரே மூச்சில் பெட்டியை திறந்தாள். உள்ள இருக்கிற நவரத்னத்தை பாரு என்று அந்த முதியவர் இந்த முறை பொறுமையாக சொன்னார். அவர் சொன்னவுடன் ஆகாஷ் அந்த நவரத்னத்தை ஒருமுறை மட்டும் மேலோட்டமாக பார்த்தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஃபேக்க காமிக்க தான் நீங்க இவ்ளோ டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரிஜினல் ஆச்சும் காமிச்சிருக்கலாம். சரி, போய் அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க. வந்ததுக்கு அதையாச்சும் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன் என்று ஒரு ஏமாற்றத்தில் ஆகாஷ் அந்த முதியவரை பார்த்து சொன்னான். அதை கேட்டதும் முதியவர் ராகவன் சிரிக்க ஆரம்பித்தார். நீ இதை பார்த்து அடுத்த செகண்ட்ல இது ஃபேக்குன்னு சொல்லிட்ட. ஆனா அது எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இதை பார்த்த உடனே இது ஃபேக்குன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் சொல்லுவேன்னு நான் நினைக்கல என்று அந்த முதியவர் ஆகாஷை பாராட்டினார். அவர் அப்படி சொன்னதும் ஆகாஷ் கொஞ்சம் அமைதி இழந்தான். ஒருவேளை அவன் யார் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தான். அவனுக்கும் அந்த தங்க நவரத்தனத்துக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது அந்த முதியவருக்கு தெரிந்திருக்கலாம். அதை பார்த்த முதியவர், எனக்கு அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதான் நீ யாருன்னு பார்க்க வேண்டியதா போச்சு. நீ இதை பார்த்தா இது ஒரிஜினலா இல்ல ஃபேக்கான்னு கரெக்டா சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரியே நீயும் இதை பார்த்த உடனே ஃபேக்னு சொல்லிட்ட என்று அந்த முதியவர் சொன்னார். இது ஃபேக்குனா அப்ப ஒரிஜினல் இன்னும் அந்த தேவ் ஃபேமிலி கிட்ட தான் இருக்கா என்று உடனே ஆகாஷ் கேட்டான். அதை கேட்ட அந்த முதியவர் தலையசைத்து, ஆமா, அந்த தேவ் ஃபேமிலி எங்களை நல்லா முட்டாளாக்கிட்டாங்க என்று அந்த முதியவர் கோபத்தில் சொன்னார். தேவ் குடும்பத்தினர் அவ்வளவு விலை மதிப்பற்ற பொருளை தங்கள் கையில் இருந்து அவ்வளவு எளிதில் நழுவ விட மாட்டார்கள். அதை காப்பாற்ற எதையும் செய்வார்கள் என்பதை அறிந்த ஆகாஷ் அந்த முதியவர் சொன்னதை கேட்டதும் எந்த ஆச்சரியமும் படவில்லை. சிறிது நேரம் யோசித்த ஆகாஷ், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நான் போய் அந்த நவரத்னத்தை உங்களுக்காக எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா என்ன என்று ஆகாஷ் விளையாட்டுத்தனமாக கேட்டான். அதை கேட்ட அந்த முதியவரும் ரூபியும் ஒன்றாக ஆமாம் என்பது போல தலையசைத்தார்கள். உனக்கு வேற வழி இருக்குன்னு நீ நினைக்கிறியா என்று அந்த முதியவர் இயல்பாக கேட்டார். ஆகாஷ் அவர் சொன்னதை கேட்டு ரொம்ப நேரம் யோசித்தான். அதை கவனித்த ரூபி, மாஸ்டர் சொல்ற மாதிரி உனக்கு வேற வழியே இல்ல. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீ உயிரோட இருக்கலாம், இல்லாட்டி நான் உன்னை இப்பவே கொன்னுருவேன் என்று ரூபி சாதாரணமாக ஆகாஷை பார்த்து சொன்னாள். நீங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த நவரத்னத்தை அவங்க கிட்ட இருந்து நான் எப்பவோ ஆட்டையை போட்டிருப்பேன். நீ என்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று ஆகாஷ் சொன்னான். அதை கேட்ட அந்த முதியவர் ஆகாஷை பார்த்து, இந்த வேலையை உன்னால மட்டும் தனியா செய்ய முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல என்று அந்த முதியவர் சொன்னார். அதை கேட்ட ஆகாஷுக்கு புரிந்தது, அங்கிருந்தவர்களுக்கு அவன் திறமை எவ்வளவு என்று முன்னாடியே தெரிந்திருக்கிறது. என்னை பத்தி உங்களுக்கு முதலே தெரியுமா என்ன? ஆனா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பழச மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும்தான் அதுவே நினைச்சிட்டு இப்படி இருக்கேன் என்று ஒருவித சலிப்பில் ஆகாஷ் சொன்னான். பெரியவர் மூச்சை இழுத்து விட்டு, பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படியானது எவ்வளவு வருத்தம் என்று அந்த முதியவர் சொன்னார். வருத்தப்பட இதுல என்ன இருக்கு? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முன்னேறி போறாங்க. அதானே இங்க வழக்கம். இந்த உலகம் எப்பவும் ஜெயிச்சவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இந்த வுல்ஃபை பொறுத்த வரைக்கும் நிலைமை இன்னும் மோசம்னு நினைக்கிறேன் என்று ஆகாஷ் சொன்னான். இதை கேட்ட ரூபிக்கு கோபம் வந்தது. ரூபி ஆகாஷை அங்கேயே கொல்ல நினைத்தாள். ஆனால் அந்த முதியவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாள். முதியவருக்கும் அதை கேட்டு கோபம் இருந்தது. அவர் அதை அடக்கி கொண்டு, இந்த உல்ஃபினி எவ்வளவு நாள் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் இங்க மெயின் கேரக்டர் என்று அவனை பார்த்து அந்த முதியவர் சொன்னார். அங்கே இன்னொரு இளைஞனும் அமர்ந்திருந்தான். அவன் வெகு நேரமாக எதுவும் பேசாமல் அமைதியாக அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆகாஷ் பாலைவன ஓநாயை அவமானப்படுத்திய போது அவன் முகத்தில் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை. அதை வைத்து பார்க்கும்போது அவன் நிச்சயமாக பாலைவன ஓநாயின் ஆளாக இருக்க வாய்ப்பில்லை. முதியவர் ஆகாஷிடம் அந்த தங்க நவரத்னத்தை காட்டி, நீ என்ன பண்ணுவியோ அது எங்களுக்கு தெரியாது. அந்த நவரத்னத்தை திருட சீக்கிரம் ஏதாவது வழி கண்டுபிடி. எங்களுக்கு அந்த ஒரிஜினல் நவரத்னம் வேணும், அவ்வளவுதான் என்று முதியவர் சொல்லி முடித்தார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆகாஷை அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவது போல் தோன்றியது. ஆகாஷ் குடிபோதையில் இருந்ததால் அங்கிருந்த அந்த இளைஞனை மட்டும் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் ஒருவேளை சூர்யா இருந்திருந்தால் அவனை எளிதில் அடையாளம் கண்டு கொண்டிருப்பான். அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, சூர்யா உதவி செய்த அந்த நிக்கி தேவ்தான். ஆனால் அவன் பாலைவன ஓநாயுடன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றுதான் தெரியவில்லை. அந்த நவரத்னம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா என்று நிக்கி ஆகாஷ் அங்கிருந்து போனதும் அந்த முதியவரை பார்த்து கேட்டான். அவனால் அதை கொண்டு வர முடியும்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை அவன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டானா எனக்கு அவன் மேல புது ரெஸ்பெக்டே வந்துடும் என்று முதியவர் நிக்கியை பார்த்து சொன்னார். அதற்கு நிக்கி,
உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வந்ததும் இல்லாம அந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க என்று அந்த முதியவரை பார்த்து கேட்டான். அந்த முதியவர் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிரிக்க ஆரம்பித்தார். நிக்கிக்கும் இப்படி செய்ததற்கான காரணம் தெரியும். அதனால் அவனும் எதுவும் சொல்லவில்லை. அந்த முதியவர் நிக்கியிடம், இங்க நடந்தது எல்லாத்தையும் நீ பார்த்தல்ல, இப்ப சொல்லு, நீ எதுக்கு இந்த உள்கிட்ட வந்த என்று முதியவர் நிக்கியை பார்த்து கேட்டார். நிக்கி அந்த முதியவரை பார்க்கத்தான் முதலில் வந்தான். ஆனால் அவர் பிஸியாக இருப்பதைக் கண்டு அவன் திரும்பி செல்ல விரும்பினான். ஆனால் அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். இப்போது நிக்கி அங்கு வந்ததற்கான காரணத்தை அந்த முதியவர் அறிய விரும்பினார். தேவ் ஃபேமிலியை டீல் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் என்று நிக்கி சொன்னான். நிக்கி சொன்னதை கேட்டதும் முதியவர் ஒரு கணம் ஆடிப்போனார். நிச்சயதார்த்த நாளில் நடந்த செயலுக்கு பின்னால் நிக்கியின் அடையாளம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியவில்லை. அன்று நடந்தது அத்தனை எளிமையாகவும் எளிதாகவும் இருக்கவில்லை. அதனால்தான் நிக்கி தேவ் குடும்பத்தை பழிவாங்க நினைத்தான். தேவ் ஃபேமிலியை டீல் பண்ண நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா, இல்ல ஸ்பை வேலை பார்க்க வந்தியா? எங்க பிளான் எல்லாம் கேட்டுட்டு அங்க போய் சொல்ல போறியா என்ன என்று அந்த முதியவர் நிக்கியை பார்த்து கேட்டார். அதை கேட்ட நிக்கி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நான் இங்கிருந்து போயிடுறேன் என்று நிக்கி இயல்பாக சொன்னான். சொன்னதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அதை பார்த்த முதியவர் அவன் செல்வதை கண்டதும், இரு என்று ஒத்தை வார்த்தையில் நிறுத்தினார். என்னாச்சு என்று நிக்கியும் ஒரு வார்த்தையில் அவரை பார்த்து கேட்டான். நம்ம 2 பேருமே ஒருத்தர் நம்பல, அதுக்குன்னு இத நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல என்று அந்த முதியவர் சொன்னார். நிக்கி ஒருவித சந்தேகத்துடன் அந்த முதியவரையே பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அப்போது அந்த முதியவர், உனக்கு என்ன வேணும்? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும்னா உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம் என்று அந்த முதியவர் நிக்கியை பார்த்து தீவிரமாக கேட்டார். அதை கேட்ட ஆகாஷ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சன்னி தேவோட மரணம் என்று நிக்கி நேரடியாக சொன்னான். தி பாஸ் அத்தியாயம் 587. அந்த முதியவர் நிக்கியை பார்த்து, உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லு, அப்பதான் நான் உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும் என்று நிக்கியை பார்த்து கேட்டார். சன்னியோட மரணம் என்று நிக்கி நேரடியாக சொன்னான். அதை கேட்டதும் முதியவர் அதிர்ச்சியுடன் நிக்கியை பார்த்து கொண்டிருந்தார். நிக்கி சொன்னது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. முதியவரின் முகபாவத்தை பார்த்த நிக்கி, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் உங்களுக்கும் வேணும்னு எனக்கு தெரியும். நீங்களும் தேவ் ஃபேமிலியை அழிக்க தான் பாக்குறீங்க, எனக்கும் அதுதான் வேணும். தேவ் ஃபேமிலியை அழிக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல சன்னி தேவை கொல்லணும். தேவ் ஃபேமிலியில சன்னி தேவ் செத்துட்டானா தேவ் ஃபேமிலி மொத்தமா அழிஞ்சிரும் என்று நிக்கி அந்த முதியவரை பார்த்து சொன்னான். அந்த முதியவரும் ஒரு கணம் யோசித்து விட்டு, நீ சொல்றதும் ரொம்ப சரி. தேவ் ஃபேமிலியை வெளியே இருந்து பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா அதோட ஆணி வேறு சன்னி மட்டும்தான். தேவ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தனுக்கு ஒருத்தனை பிடிக்காது. ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்லதான் நினைக்கிறான். இந்த சமயத்துல சன்னியை கொன்னுட்டா அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே தேவ் ஃபேமிலியை ஒன்னும் இல்லாம பண்ணிருவானுங்க என்று அந்த முதியவர் நிக்கியை பார்த்து சொன்னார். அவர் எல்லாத்தையும் சரியாக யோசித்திருக்கிறார் என்று நிக்கிக்கு தெரிந்ததும் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்போது அந்த முதியவர், ஆனா சன்னியை கொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவனை கொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பக்காவான பிளான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, சன்னியை கொன்னுட்டா அஜய் தேவ் சும்மா இருக்க மாட்டான். முதல்ல சன்னியை தேவ் ஃபேமிலியில இருந்து வெளியே கொண்டு வரணும் என்று முதியவர் நிக்கியை பார்த்து சொன்னார். சன்னியை வெளியே கொண்டு வரதுக்கு என்கிட்ட பக்கா பிளான் இருக்கு. அஜய் சன்னியை பெருசா ஃபாலோ பண்ண மாட்டான். அந்த டைம்ல ஒரு 7-8 பேர் இருந்தா போதும், சன்னியை ஈஸியா கொன்னுடலாம் என்று நிக்கி அந்த முதியவரை பார்த்து சொன்னான். நிக்கி சொன்ன திட்டத்தை கேட்டு அந்த முதியவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். நீண்ட யோசனைக்கு பிறகு, எனக்கு நீ சொன்னதை பத்தி யோசிக்க டைம் வேணும். என்னால இப்பவே உனக்கு பதில் சொல்ல முடியாது. நாம சேர்ந்து இதை பண்ணணும்னு நினைச்சா உன்னோட நம்பர் கொடுத்துட்டு போ, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன் என்று அந்த முதியவர் நிக்கியை பார்த்து சொன்னார். அதை கேட்டதும் நிக்கி எழுந்து நின்றான். அப்போது அந்த முதியவர், ரூபி, நிக்கியை போய் வெளியே விட்டுட்டு வா என்று அங்கே அமர்ந்திருந்த ரூபியை பார்த்து முதியவர் சொன்னார். ரூபியும் உடனே சம்மதித்தாள். அவளுக்கு நிக்கியை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுடன் தனியாக பேச ஒரு வாய்ப்பு வந்தபோது உடனே அந்த முதியவர் சொன்னதை ஒத்துக்கொண்டாள். நிக்கியிடம் வெளியே நடந்து செல்லும் போது, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துல நீ பொண்ணவே தூக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டதுல இருந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ லவ் பண்ற அந்த பொண்ணு செம்ம லக்கி என்று ரூபி பேசிக்கொண்டே நிக்கியிடம் இன்னும் நெருக்கமாக நடந்து வந்தாள். இங்கிருந்து நானே போய்க்கிறேன், நீ போலாம் என்று நிக்கி ரூபியிடமிருந்து விலகி நின்று சொன்னான். உன்னை விட்டு அதுக்குள்ள நான் எப்படி போவேன் என்று ரூபி நிக்கியின் கையை பிடிக்க வந்தாள். நான் வேற ஒருத்திய லவ் பண்றேன். உன்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பேசாத, கொஞ்சம் தள்ளி நில்ல என்று நிக்கி நாகரிகமாக ரூபியை பார்த்து சொன்னான். ஆனால் ரூபிக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் எரிச்சலுடன் அங்கிருந்து கிளம்பினாள்.
ரூபி கோபமாக செல்வதை பார்த்த நிக்கி ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியே விட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதைத் தொடர்ந்து நிக்கி ரகசியமாக ஒரு பாருக்கு வந்து சேர்ந்தான். நள்ளிரவை தாண்டியதால் அங்கு மக்கள் கூட்டம் அதிகமில்லை. அங்கே சிலர் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். நிக்கி உள்ளே வந்ததும் அவன் தேடி வந்த ஆளை சிறிது தேடி பார்த்தான். அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். நிக்கி அவன் முன் வந்து நின்றதும் அவன் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே இறக்கினான். இப்பதான் நான் உல்ஃப பார்த்துட்டு வரேன் என்று நிக்கி சொன்னான். அவன் எதிரில் அமர்ந்திருந்தது வேறு யாருமல்ல, அது அர்ஜுன் தான். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே எழுந்து நின்று நிக்கியை கட்டி பிடித்து அவனை வரவேற்றான். என்ன சொன்னாரு என்று அர்ஜுன் இருவரும் அமர்ந்த பிறகு நிக்கியை பார்த்து கேட்டான். அதை கேட்ட நிக்கி அர்ஜுனிடம் முதியவருடன் நடந்த முழு விஷயத்தையும் சொல்லி முடித்தான். நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்டா என்று அர்ஜுன் நிக்கியை பார்த்து சொன்னான். டே அர்ஜுன், இது என்ன புதுசா இருக்கு? நமக்குள்ள எப்ப இருந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறோம் என்று நிக்கி அர்ஜுனை பார்த்து சொன்னான். அதன் பிறகு நிக்கி அர்ஜுனை ஒரு கணம் அமைதியாக பார்த்தான். நீயும் உண்மையாவே தேவ் ஃபேமிலிய பழி வாங்கணும்னு நினைக்கிறியா என்று நிக்கி அர்ஜுனை பார்த்து நேரடியாக கேட்டான். நான் தேவ் ஃபேமிலிய பழி வாங்கணும்னு நினைக்கல. தேவ் ஃபேமிலியில ஒரே ஆளுங்க ரொம்ப நாள் பவர்ல இருக்காங்க. இப்ப அதை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் தேவ் ஃபேமிலியை காப்பாத்ததான் நினைக்கிறேன். ஆனா அது தப்பா கூட தெரியலாம். இதுல கொஞ்சம் பேரை நான் கொல்ல வேண்டியிருக்கு என்று அர்ஜுன் நிக்கியை பார்த்து சொன்னான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடந்துச்சுன்னா அது தேவ் ஃபேமிலிய ஒன்னும் இல்லாம பண்ணிடும் என்று நிக்கி உடனே அர்ஜுனை பார்த்து சொன்னான். அதோட பின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியும் என்று அர்ஜுன் சொன்னான். அர்ஜுன் மற்றும் நிக்கி இருவருமே தேவ் குடும்பத்தால் வளர்க்கப்பட்டனர். ஆனால் இப்போது இருவரும் அவர்களுக்கு எதிராக மாறியிருந்தார்கள். அவர்கள் இருவரால் மட்டுமே தேவ் குடும்பத்தை தோற்கடிப்பது கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவேதான் அவர்கள் பாலைவன ஓநாய்களின் உதவியை நாடினார்கள். முதியவர் ராகவனிடம் நிக்கி பேசிவிட்டு வந்ததும் அர்ஜுனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகரித்தது. இருவரும் அதை பற்றி மேலும் பேசவில்லை. அதற்கு பதிலாக அர்ஜுன் நிக்கியிடம் அவனை பற்றியும் அவனது மனைவியை பற்றியும் மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அண்ணி எப்படி இருக்காங்க என்று அர்ஜுன் நிக்கியை பார்த்து கேட்டான். ரொம்ப நல்லா இருக்கா. உன்னை கேட்டேன்னு சொல்ல சொன்னா. நீ சென்ட் பண்ணியிருந்த பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதெல்லாம் விட நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சூர்யா சாரை நீ பாத்தியா? அதை பத்தி சொல்லு என்று நிக்கி ஆர்வமாக அர்ஜுனை பார்த்து கேட்டான். ஆமா, பார்த்தேன். அவர் தேவ் ஃபேமிலி எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தாரு. அங்கதான் அவரை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னேன் என்று அர்ஜுன் சூர்யாவை சந்தித்தது பற்றின எல்லா விஷயங்களையும் சொன்னான். அதையெல்லாம் கேட்ட நிக்கி சிரித்து கொண்டே, அன்னைக்கு சூர்யா சார் மட்டும் இல்லாட்டி என்ன நடந்திருக்குனே தெரியல. சூர்யா சார் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாட்டி லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு நீ அவர்கிட்ட சொன்னல என்று நிக்கி ஆர்வமாக கேட்டான். அவர் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கிறாரு. நான் தேங்க்ஸ்னு சொன்னப்போ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை என்று அர்ஜுன் நிக்கியை பார்த்து சொன்னான். அவரோட கேரக்டரே அப்படிதான். அவர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று நிக்கி சூர்யாவுடன் அவனுக்கு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து ஒரு சிரிப்புடன் சொன்னான். இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பாருக்குள் மற்றொரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். அந்த இளைஞனை பார்த்து நிக்கி அதிர்ச்சி அடைந்தான். அதிர்ச்சியில் இருந்த நிக்கியை பார்த்த அர்ஜுனும் நிக்கி பார்த்து கொண்டிருந்த அந்த திசையை திரும்பி பார்த்தான். அர்ஜுன் தன் கண்களை சுருக்கி கொண்டு பார்த்தான். தூரத்தில் யாரோ ஒருவன் உள்ளே வந்தான். நிக்கி, அந்த பையன் யாரு என்று கேட்டான். அவன்தான் உல்ஃப் கேங் புதுசா கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளு. நான் அவனை அங்கதான் பார்த்தேன் என்று நிக்கி ஒருவித படபடப்பில் சொன்னான். அவன் அங்கே இருப்பதை யாரும் அறியக்கூடாது என்று நிக்கி நினைத்திருந்தான். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, ஒருவேளை அவன் நம்மளை தேடி வந்திருப்பானோ என்று அர்ஜுன் நிக்கியை பார்த்து கேட்டான். அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் எதுக்கு நம்மளை இங்க பார்க்க வரணும் என்று நிக்கி வேகமாக அர்ஜுனை பார்த்து கேட்டான். டேய் நிக்கி, நீ ஏன்டா இப்படி பயப்படுற? முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம், அதுக்கப்புறம் அவனை டீல் பண்ணிக்கலாம் என்று அர்ஜுன் இயல்பாக சொன்னான். அதே சமயம் அர்ஜுன் ஒரு தற்காப்பு கலைஞன் அல்ல. ஆனால் நிக்கியின் வலிமையை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். தேவ் குடும்பத்தின் இளைய தலைமுறையில் நிக்கி மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவே இருந்தான். எனவே அர்ஜுன் கூட நிக்கி இருக்கும்போது அவன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அர்ஜுன் நினைத்தான். ஆகாஷ் அவர்கள் இருவரின் அருகில் வந்து அமர்ந்தான். அர்ஜுனும் நிக்கியும் அவர்களின் கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். ஆகாஷின் அணுகுமுறை மிகவும் நிதானமாக இருந்தது. இருவரிடமும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க அங்கு வந்திருப்பது போல் தோன்றியது. ஆகாஷ் வந்து நீண்ட நேரம் ஆன பிறகும் எதுவும் பேசாமல் இருந்தான். அர்ஜுனும் நிக்கியும் ஆகாஷையே மிகவும் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தனர். அதை கவனித்த ஆகாஷ், டேய், நீங்க ரெண்டு பேரும் உங்க மூஞ்ச அவ்வளவு சீரியஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டியதில்ல. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் தேவ் ஃபேமிலி தானே. நான் உங்க கூட சேர்ந்து இங்க குடிக்கலாமா என்று ஆகாஷ் அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னான். ஆனால் நிக்கியும் அர்ஜுனும் எதுவும் பேசவில்லை. அவன் அங்கு வந்ததற்கான காரணத்தை அறிய விரும்பினார். ஆகாஷ் நிக்கியை சுட்டி காட்டி, நாம அந்த கிளப் ஹவுஸ்ல இருந்தப்போ உன்னை மட்டும்தான் எனக்கு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அப்ப நான் ரொம்ப மபுல இருந்தேனா, அதனால சரியா யோசிக்க முடியல. நீதானே அது
கல்யாணத்துல பொண்ணை தூக்கிட்டு ஓடுனவன். உன்னோட பேரு கூட ஏதோ சொன்னாங்க. நிக்கி நிக்கி தேவ் தானே நீ? சரியான ஆளுடா நீ. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு என்று ஆகாஷ் சொல்லி அவன் எதிரில் இருந்த ஒரு கிளாஸை தூக்கி காண்பித்து விட்டு ஒரே மடக்காக குடித்தான். இந்த நேரத்தில் நிக்கி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதுவும் பேசாமல் ஆகாஷ் பேச்சை முடிக்கும் வரை காத்திருந்தான். ஆனா நீ ஏன் அந்த ஓனாய் கூட்டத்தில் இருந்தன்னு தான் எனக்கு சரியா புரியல. தேவ் ஃபேமிலிக்கும் உல்ஃப் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆகாஷ் மேலும் குடித்துவிட்டு அர்ஜுனையும் நிக்கியையும் பார்த்து கேட்டான். அதை கேட்ட அர்ஜுன் சிரித்துக் கொண்டே, சரி இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? இத போய் தேவ் ஃபேமிலி கிட்ட சொல்ல போறியா என்ன? அதனால உனக்கு எந்த யூஸும் இல்ல என்று அர்ஜுன் ஆகாஷை பார்த்து சொன்னான். நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எனக்கு தேவ் ஃபேமிலி நாசமா போகணும். அதை யார் பண்ணா என்ன? தேவ் ஃபேமிலி ஒன்னும் இல்லாம போனா அதை பார்த்து என்னோட அளவுக்கு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க என்று ஆகாஷ் வேகமாக சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், அப்படின்னா நீயும் எங்க கூட சேர்ந்து வந்தானா? எங்கள மாதிரியே யோசிக்கிற என்று சொல்லி அர்ஜுன் அவன் கிளாஸை தூக்கி ஆகாஷ் முன் காண்பித்து கொஞ்சம் குடித்து விட்டு கிளாஸை கீழே வைத்தான். ஆமா, அதனாலதான் எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். அந்த உல்ஃப் என்னை எப்படி மிரட்டுச்சுன்னு இவனுக்கு தெரியும். அவனுங்களுக்கு அந்த தங்க நவரத்தனம் வேணும் என்று ஆகாஷ் சொன்னான். ஆனால் ஆகாஷ் என்ன பேசுகிறான் என்று அர்ஜுனுக்கு தெரியவில்லை. நவரத்னா? அதுதான் ஏற்கனவே அந்த உல்ஃப் கிட்ட இருக்கே என்று அர்ஜுன் ஒருவித சந்தேகத்தில் ஆகாஷை பார்த்து கேட்டான். சூப்பர், இதுல இருந்தே தேவ் ஃபேமிலி உன்னை நம்பலன்னு தெளிவா தெரியுது. அதனாலதான் அவனுங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லல. அப்படி இல்லாட்டி அவனுங்களுக்கு உன் மேல சந்தேகம் இருக்கும் என்று ஆகாஷ் அர்ஜுனை பார்த்து தீவிரமாக சொன்னான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்று அர்ஜுன் ஆகாஷை பார்த்து கோபமாக சொன்னான். இதை கேட்ட ஆகாஷுக்கும் கோபம் வர ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை அவனுக்கு அவர்களின் உதவி தேவைப்பட்டதால், சரி அதை விடு, அது உன்னோட பிரச்சனை. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நவரத்னம் விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று ஆகாஷ் அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டான். தேவ் ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த தங்க நவரத்னத்தை ஈஸியா திருட முடியும்னு நீ நினைக்கிறியா? அந்த உல்ஃப் உன்னை வம்பல மாட்டி விட பாக்குது. அப்படி நீ பண்ணா தேவ் ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்கும் உன்னை பத்தி தெரிய வரும் என்று அர்ஜுன் சொன்னான். அர்ஜுன் சொன்னதை ஆகாஷ் உடனே உணர்ந்தான். அது எனக்கும் தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இல்ல. இந்த வேலையும் முடியணும், அதே சமயம் தேவ் ஃபேமிலி கண்ணையும் படாம இருக்க நான் என்ன பண்ணணும் என்று ஆகாஷ் கேட்டான். அதை கேட்ட இருவரும் யோசித்தார்கள். அப்போது அர்ஜுன், உனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒருத்தரால முடியும் என்று அர்ஜுன் ஆகாஷை பார்த்து சொன்னான். யார் அது என்று ஆகாஷ் வேகமாக கேட்டான். இப்ப தேவ் ஃபேமிலி வில்லால இருக்கிற சூர்யா என்று அர்ஜுன் சொன்னான். சூர்யாவின் பெயரை கேட்டதும் ஆகாஷ் சிந்தனையில் ஆழ்ந்தான். சூர்யாவிடமிருந்து உதவி பெறுவது மிகவும் கடினம் என்று அவனுக்கு தெரியும். பாலைவன ஓனாயை பழிவாங்குவது மட்டுமே அவனது இலக்கு. மற்ற எந்த விஷயங்களிலும் சூர்யா தலையிட மாட்டான் என்று ஆகாஷுக்கும் தெரியும். ஆகாஷ் சிந்தனையில் மூழ்கிய அவர்கள் இருவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சூர்யா சார் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவார்னு நீ நினைக்கிறியா? அவருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும். ஆனா அவரு தேவ் ஃபேமிலியை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டாரு என்று நிக்கி ஆகாஷ் சென்றவுடன் அர்ஜுனை பார்த்து சொன்னான். அதை கேட்ட அர்ஜுன், சூர்யா சார் இதுல ஏதாவது அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு என்று சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று நிக்கி அர்ஜுனை பார்த்து உடனே கேட்டான். சூர்யா அந்த உல்ஃபை பழி வாங்க விரும்புறாரு. ஆனா தேவ் ஃபேமிலி உல்ஃப் ஃபேமிலி கூட இருக்கிற சண்டையை நேரடியா இன்னும் வெளியே சொல்லல. அப்படி சொன்னாங்கன்னா நடக்க போறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுவும் இல்லாம சூர்யா சார் ஃபர்ஸ்ட் இருந்தே தேவ் ஃபேமிலிக்கும் உல்ஃப் ஃபேமிலிக்கும் சண்டை வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு என்று அர்ஜுன் சொன்னான். ஆனால் அர்ஜுன் இதையெல்லாம் ஆகாஷின் முன் சொல்ல விரும்பவில்லை. அதனால்தான் ஆகாஷ் கிளம்பும் வரை இவ்வளவு நேரம் காத்திருந்தான். ஆகாஷ் வெளியேறுவதை பார்த்த நிக்கி, இவன் என்ன பண்றது? அவன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. இருந்தாலும் தேவ் ஃபேமிலி கிட்ட போய் ஏதாவது உளறி வச்சிட்டானா என்ன பண்றது என்று நிக்கி கேட்டான். அதை கேட்டதும் அர்ஜுன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அவன் தேவ் ஃபேமிலி ஒன்னும் இல்லாம போறத பார்க்க விரும்புறான். அதனால அவன் நம்மளை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல மாட்டான் என்று அர்ஜுன் உறுதியாக சொன்னான். இந்த நேரத்தில் அர்ஜுனின் வார்த்தைகளை மட்டுமே நிக்கியால் நம்ப முடிந்தது. தி பாஸ், அத்தியாயம் 588. மற்றவர்கள் அனைவரும் அவரவர்களின் திட்டங்களில் பரபரப்பாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் சூர்யாவும் கொஞ்சம் பரபரப்பாக இல்லாமல் இருந்தான். சூர்யா தொடர்ந்து மக்களை சந்தித்து ரகசிய கூட்டங்களை நடத்தி வந்தான். அதே சமயம் நிலைமை எவ்வளவு சிக்கலானது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தேவ் வீட்டின் முன்னிருந்த அனைத்து குடும்பங்களும் கிளம்பி போனதும் அவர்கள் அனைவரும் சூர்யாவை சந்திக்க ஜனாசிங் அழைப்பு விடுத்திருந்தார். சூர்யாவின் பெயர் பலருக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதே சமயம் ஒரு சிலருக்கு பாலைவன ஓனாய் எதிர்ப்பு மூலமாக சூர்யாவை பற்றி தெரிந்திருந்தார்கள். அவர்கள் எப்படி சூர்யாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்கள் மனதில் சூர்யாவின் நிலை மிகவும் உயர்ந்ததாகவே இருந்தது. சூர்யா தேவ் மாளிகையில் எந்தவித தடயமும் இன்றி வந்து செல்வது வழக்கம். எனவே அவனுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தார்கள்.
சூர்யா அந்த சிவப்பு அறைக்குள் நுழைந்ததும் அனைவரும் அவனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர். அவர்களின் முகங்களை பார்க்கும்போது உண்மையை அறிய அனைவரும் மிகவும் ஆவலாக இருப்பது போல தெரிந்தது. இந்த சந்திப்பின் முக்கிய காரணம் சூர்யா. வந்தவர்கள் எல்லோரும் சூர்யாவிடம் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து எல்லோரும் ஏன் அங்கு வந்திருக்கிறார்கள் என்பது சூர்யாவுக்கு தெரிந்தது. நீங்கெல்லாம் ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க வெளியே என்ன கேள்விப்பட்டீங்களோ அது எல்லாமே உண்மை என்று சூர்யா நேரடியாக சொல்லி முடித்தான். சூர்யா நேரடியாக சொன்னதும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். சூர்யாவால் கூட அவர்கள் அவ்வாறு செய்வதை தடுக்க முடியவில்லை. திடீரென்று ஒருவர் கூட்டத்திலிருந்து, சூர்யா சார், இது எப்படி நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? தேவ் ஃபேமிலி உங்ககிட்ட இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்று கேட்டார். அதற்கு சூர்யா பதில் சொல்வதற்குள் இன்னொருவர், நீ கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்? அப்ப சூர்யா சார் பொய் சொல்றாருன்னு சொல்ல வரியா என்று அவர் கொஞ்சம் கோபமாக கேட்டார். அதை கேட்டதும் கேள்வி கேட்டவனின் முகபாவமே மாறியது. அங்கே ஒரு அனல் வீசுமோ என்று தோன்றியது. இதை பார்த்த சூர்யா ஒரு அணி உருவாவதற்கு முன்பே பிளவுபடுவதை விரும்பாததால் கொஞ்சம் கவலைப்பட்டான். நிலைமையை சமாளிக்க, அவர் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் யாரை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. அதனால இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வருது ரொம்ப சாதாரணமானது. அதுவும் இல்லாம கேள்வி கேட்கறவங்க என் கூட இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சூர்யா அனைவரையும் பார்த்து சொன்னான். இதை கேட்ட அந்த இருவரும் அமைதி அடைந்து சூர்யாவின் பதிலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர். நீங்க நினைக்கிற மாதிரி தேவ் ஃபேமிலி என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அதை நானே என் கண்ணால பார்த்தேன். தேவ் ஃபேமிலி கிராண்ட் மாஸ்டர் அஜய் தேவ் அங்க இருக்கும்போதே அந்த உல்ஃப் கேங் அந்த தங்க நவரத்னாவை எடுத்துட்டு போனதை நானே பார்த்தேன் என்று சூர்யா சொன்னான். அங்குள்ள அனைவருக்கும் தற்காப்பு கலைகள் பற்றி நன்றாகவே தெரியும். எனவே ஒரு தற்காப்பு கலையின் கிராண்ட் மாஸ்டராக இருப்பது எப்படி என்று அவர்களுக்கும் தெரியும். அனைவரின் முகங்களையும் பார்த்த சூர்யா, தற்காப்பு கலை கிராண்ட் மாஸ்டர் எவ்வளவு பவர் ஆனவர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உல்ஃப் மட்டும் இதை தனியா பண்ணல. அவர் கூட ஸ்னேக் உல்ஃப் அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்துதான் குரூப்பா அந்த தங்க நவரத்னத்தை திருடிட்டு போனாங்க என்று சூர்யா சொல்லி முடித்தான். சூர்யாவின் பேச்சை கேட்டு அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருந்தது. நீண்ட நேரம் விவாதித்து இப்படி நடந்திருக்கலாம் என்று தங்களுக்குள் ஒப்புக்கொண்டனர். அங்கிருந்த மக்கள் அனைவரும் பாலைவன ஓநாய் பற்றி மிகவும் பயந்தார்கள். இது நடந்தால் பாலைவன ஓநாய்க்கும் தேவ் குடும்பத்திற்கும் இடையே பெரிய சலசலப்பு ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரியும். ஒருவர் சூர்யாவிடம், சூர்யா சார், இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உல்ஃப் ஃபேமிலிய தேவ் ஃபேமிலி பழி வாங்குவாங்களா இல்ல அவங்க கிட்ட தோத்துருவாங்களா என்று கேட்டார். இந்த நேரத்துல தேவ் ஃபேமிலி எதுவும் பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான் என்று சூர்யா அவரை பார்த்து சொன்னான். ஆம் என்றோ இல்லை என்ற பதிலை சூர்யா நேரடியாக சொல்லாததால் பல முகங்கள் ஏமாற்றம் அடைந்தன. ஆனால் அப்போது சூர்யா, நமக்கு அது தேவையில்லாதது. ஒருவேளை அப்படியெல்லாம் நடக்கும்போது அதை எப்படி நமக்கு சாதகமாக்கிக்க போறோம்னு தான் நம்ம யோசிக்கணும் என்று சூர்யா சொன்னான். சூர்யாவின் கருத்துக்கு யாரும் உடன்படவில்லை. ஏனென்றால் அவர்களின் சண்டையால் எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. மேலும் சில விவாதங்களுக்கு பிறகு சூர்யா கூட்டத்திடமிருந்து விடை பெற்றுவிட்டு வெளியேறினான். ஜனாசிங்கும் சூர்யாவும் ஒன்றாக அறையை விட்டு வெளியேறினர். இருவரும் ஒன்றாக நடக்கும்போது ஜனாசிங், இவங்கெல்லாம் என்ன இப்படி பயப்படுறாங்க? இவங்க எல்லாத்துக்கும் அந்த உல்ஃபை பழி வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவங்க யாருக்கும் தைரியம் இல்ல என்று ஜனாசிங் சூர்யாவை பார்த்து ஒரு சலிப்பில் சொன்னார். இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு முதலியே தெரியும். அதுவும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. அந்த உல்ஃப் கேங்க நம்ம பழி வாங்கணும்னா அதுக்கு நமக்கு தேவ் ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அவங்க ஹெல்ப் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சூர்யா ஜனாசிங்கை பார்த்து சொன்னான். அதை கேட்ட ஜனாசிங்கும் சூர்யாவின் கருத்தை ஒப்புக்கொண்டார். அவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு கும்பல் யாரையோ அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனாசிங் அதில் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து நடந்து சென்றான். ஆனால் சூர்யா அவர்கள் அருகே வந்து அங்கே எட்டி பார்த்தபோது சில ஆட்கள் 14-15 வயதுடைய ஒரு சிறுவனை கொடுமைப்படுத்துவதை பார்த்தான். உதடுகளிலிருந்து ரத்தம் வழிய முகத்தின் நிறம் வெண்மையாக மாறியது. அந்த பையனை அந்த ஆட்கள் அதிகம் அடித்தது போலிருந்தது. அதிலிருந்த ஒருவன், டேய் எங்கடா காசு? இன்னைக்கு உன்கிட்ட காசு எடுத்துட்டு வர சொல்லி இருந்தோம்ல என்று அந்த சிறுவனின் சட்டையை பிடித்து அடித்தான். சிறுவன் அழ ஆரம்பித்து கைகளை கூப்பி, சுரேஷ் அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட இப்ப காசு எதுவும் இல்ல. நீங்க எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. என் அக்காவுக்கு சம்பளம் வந்துடும். உடனே உங்க காசை திருப்பி கொடுத்துடுறேன் என்று அந்த சிறுவன் அழ ஆரம்பித்தான். அதை கேட்ட சுரேஷ் கோபமடைந்தான். நான் ஏற்கனவே உனக்கு நிறைய நாள் கொடுத்தாச்சு. உனக்கு இன்னும் 2 நாள் வர வேணுமா என்று சொல்லிவிட்டு அந்த பையனை ஓங்கி அறைய நினைத்தான். ஆனால் அந்த சிறுவன் தன்னை காப்பாற்ற எண்ணி அந்த சுரேஷின் கையை தடுத்தான். இதை பார்த்த அந்த சுரேஷ் மேலும் கோபமடைந்து, என் கையவே பிடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சொல்லி அந்த சிறுவனை எட்டி உதைத்தான். அந்த சிறுவன் அந்த சுரேஷ் கால்களை பிடித்து கொண்டு, அண்ணா, உங்க பணத்தை 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். என்னோட அக்காவுக்கு சம்பளம் வந்துடும்
என்று அந்த சிறுவன் வலி தாங்காமல் அழுது கொண்டே சொன்னான். அங்கே நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்த சூர்யா மிகவும் வருத்தப்பட்டான். அந்த பையனுக்காக அவன் மிகவும் பரிதாபப்பட்டான். இதை பார்த்த ஜனாசிங் சூர்யாவிடம், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நினைக்கிறியா என்று கேட்டார். அதை கேட்ட சூர்யா சிறிது நேரம் யோசித்துவிட்டு அந்த நபர்களிடம் வந்து, அந்த பையனை விடுங்க, அவன் எவ்வளவு பணம் தரணுமோ அதை நான் தரேன் என்று சூர்யா அவர்களை பார்த்து சொன்னான். சுரேஷும் அவனது ஆட்களும் சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தார்கள். சூர்யாவை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே அவர்களில் ஒருவன், எல்லாரும் பாருங்கப்பா, ஹீரோ வந்துட்டாரு, இப்ப அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண போறாரு என்று சிரித்துக்கொண்டே அவர்களை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரிடமும் அவன் சொன்னான். யார் நீ எதுக்கு இவனுக்காக பணம் தரணும்? அதுவும் இல்லாம உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்ன என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து கேட்டான். அதை கேட்டதும் கோபமடைந்த ஜனாசிங், தேவையில்லாம பேசாத, இந்த பையன் உனக்கு எவ்வளவு பணம் தரணும் அதை மட்டும் சொல்லு, எவ்வளவு நாளும் அது இங்க ஒரு பிரச்சனை இல்ல என்று ஜனாசிங் சுரேஷை பார்த்து சொன்னார். அதை கேட்டு சுரேஷ் சிரித்துக்கொண்டே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் காசு வேணும், அதை யார் கொடுத்தா என்ன, ரொம்ப அதிகம்லாம் இல்லை, இந்த பையன் எனக்கு 35,000 ரூபா கொடுக்கணும், கேஷா இல்லை செக்கா இல்லை ஜிபே பண்றீங்களா, எனக்கு எதுனாலும் ஓகே தான் என்று சுரேஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான். சூர்யாவுக்கு 35,000 எல்லாம் ஒரு தொகையே இல்லை. சூர்யா ஏதோ சொல்ல வரும்போது அந்த சிறுவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே இருந்து தப்பி ஓடிவிட்டான். அவன் ஓடுவதை பார்த்த சுரேஷ் கத்த, அவனது ஆட்கள் 2-3 பேர்கள் அந்த சிறுவன் பின்னால் ஓட ஆரம்பித்தனர். அந்த பையனுக்கு காயம் பட்டிருந்தது. ஆனாலும் அவன் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தான். அவன் அங்கே இருந்த ஒரு கதவின் மேல் ஏறி சுரேஷையும் அவனுடைய ஆட்களையும் பார்த்து கொண்டு ஓடிவிட்டான். சூர்யாவும் ஜனாசிங்கும் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். சூர்யா இன்னும் நிற்பதை கண்டு சுரேஷ் சிரித்துக்கொண்டே, ஏய், நீ என்ன இன்னும் ஓடாம இருக்க என்று சுரேஷ் கேட்டான். சூர்யா அவன் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு, அந்த பையன் உங்ககிட்ட காசு வாங்கினதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ரிசிப்ட் இருக்கா? சும்மா ரிசிப்ட் எல்லாம் இல்லாம 35,000 தூக்கி உன் கையில கொடுக்க முடியாது இல்லையா என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். அது கரெக்ட் தான், உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. அதே மாதிரி நானும் நியாயமானவன் தான். ரிசிப்ட் இல்லாம நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதே இல்ல என்று சொல்லிவிட்டு அவனின் பக்கத்தில் இருந்த மனிதரிடம் சைகை செய்ய அந்த மனிதர் அவர் கையில் வைத்திருந்த பையிலிருந்து சில காகிதங்களை வெளியே எடுத்தார். இதுதான் ரிசிப்ட், நீங்க என்னோட பணத்தை கொடுத்துட்டு இந்த ரிசிப்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த பையன்கிட்ட எந்த பணமும் கேட்க மாட்டேன் என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து சொன்னான். அதை கேட்டதும் சூர்யா காகிதங்களை வாங்க கையை நீட்டியவுடன் சுரேஷ் தன் கையை விலக்கி, இது செட் ஆகாது, ஒரு கையில காசு ஒரு கையில ரிசிப்ட் என்று சுரேஷ் ரொம்ப கராராக பேசினான். அதை கேட்ட சூர்யா அவனை பார்த்து சிரித்தான். அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படி பணம் கொடுக்க முடியும் என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். இந்த மனுஷன் ரொம்ப தெளிவா பேசுறாரு, நல்லது, இந்தாங்க பாருங்க, எப்படியும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த காகிதங்களை சூர்யாவிடம் கொடுத்தான். சுரேஷ் சூர்யாவை பார்த்து அப்படி சொன்னதும் ஜனாசிங்குக்கு அதை கேட்டு உண்மையிலேயே சிரிப்பு வந்தது. அந்த காகிதங்களில் பெரிதாக எதுவும் எழுதப்படவில்லை. அந்த சிறுவனின் பெயர் ஷிபு. நேரம், தொகை மற்றும் வட்டி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. வட்டி தொகை மிக அதிகமாக இருந்தது. இதை பார்த்த சூர்யா மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அதன் பிறகு சூர்யா அந்த பையனை பற்றி யோசித்தான். அந்த பையனின் நடத்தை சூர்யாவுக்கும் பிடிக்கவில்லை. அக்காவிடமிருந்து பணத்தை திருடி இந்த மனிதர்களிடம் கொடுக்க போவது போல இருந்தது. சூர்யா தயங்குவதை பார்த்த சுரேஷ், ஏய் ஹலோ, என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஒரே முட்டை கொடுக்க முடியாட்டி பாதி பாதியா கொடுக்க முடியுமா? எனக்கு என் பணம் தான் முக்கியம், வேற எதை பத்தியும் கவலை இல்ல, சீக்கிரம் ஏதாவது சொல்லுப்பா என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து கேட்டான். ஜனாசிங்குக்கு அவனது தோணி பிடிக்கவில்லை. அவர் சுரேஷை கொல்ல நினைத்தார். ஆனால் சூர்யா அருகில் இருந்ததால் அமைதியாக நின்று கொண்டார். மொத்த பணமும் ஒரே டைம் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். நீ என்ன வேணாலும் கேட்கலாம், நீ என் பணத்தை கொடுக்க தயாரா இருக்கிற வர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து சொன்னான். என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அங்க வச்சு நான் உன்னோட பணத்தை கொடுத்துடுறேன் என்று சூர்யா சுரேஷை பார்த்து சொன்னான். அந்த பையனின் வீட்டிற்கு தான் போக வேண்டும் என்று சூர்யா சொன்னதும் சுரேஷ் சூர்யாவை மேலும் கீழும் பார்த்தான். சூர்யாவின் காரணத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனை மறுக்க அவனிடம் எந்த காரணமும் இல்லை. ஆனா இப்ப அந்த பையன் வீட்டுல இருக்க மாட்டானே, அவன் அக்காவும் வேலைக்கு போயிருப்பா, நீ அங்க போறது வேஸ்ட் என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து சொன்னான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன அங்க கூட்டிட்டு போங்க என்று சூர்யா மீண்டும் சொன்னான். சுரேஷ் தனது ஆட்களில் மனு என்பவனிடம் சூர்யாவை அந்த சிறுவன் ஷிபு வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி சொன்னான். ஜனாசிங் சுரேஷ் மற்றும் அவன் ஆட்களுடன் அங்கே இருந்தார். சூர்யா மனு என்பவனை பின்தொடர்ந்தான். அந்த பையன் ஏன் இவ்வளவு பணம் உங்ககிட்ட வாங்கியிருக்கான் என்று நடந்து செல்லும் போது சூர்யா அந்த மனு என்பவனை பார்த்து கேட்டான். அவன் ட்ரக் அடிக்ட் சார், அதுக்கு தான் இவ்வளவு பணம் என்று அவன் சூர்யாவை பார்த்து சொன்னான். அதை சூர்யா ஏற்கனவே யூகித்திருந்தான்.
இந்த வயசுல 35,000 ரூபாய் பணம் வேற எதுக்கும் அவனுக்கு தேவைப்பட்டிருக்காது என்று சூர்யாவுக்கு புரிந்தது. நடக்கும்போது சூர்யா தவறான பாதையில் செல்வது போல் உணர்ந்தான். ஏதோ ஒன்று சரியில்லை என்பதை உணர்ந்த சூர்யா, இந்த வழியாதான் நான் போகணுமா என்று சூர்யா சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அந்த மனு என்பவனை பார்த்து கேட்டான். மனு சிரித்துக்கொண்டே சூர்யாவை பார்த்து அவனிடமிருந்து கத்தியை வெளியே எடுத்தான். சூர்யா அவன் செய்ததை பொறுமையாக பார்த்தான். என்ன பண்ற என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். சூர்யா அவர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருந்தான். இருந்தும் அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற விஷயம் சூர்யாவுக்கு புரியவில்லை. நீ ரொம்ப பெரிய பணக்காரன், தெரியாத பையனுக்கே 35,000 கொடுக்க ரெடியா இருக்கன்னா உன்னால இன்னும் கொஞ்சம் காசை கொடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் நான் கேட்கிற பணம் உனக்கு பெருசா இருக்காது என்ற மனு சூர்யாவின் முன் கத்தியை காட்டி சொன்னான். சூர்யா ஒருவித ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டி அவனை பார்த்தான். அவர்கள் பேராசைக்காரர்கள் என்பது அவனுக்கு தெரியும். அங்கே ஜனாசிங்கிடமும் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்பதும் சூர்யாவுக்கு தெரிய வந்தது. ஆனால் அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஜனாசிங் அத்தகைய கொசுக்களை வசதியாக கையாளுவார் என்று சூர்யாவுக்கு நல்லாகவே தெரியும். தி பாஸ் அத்தியாயம் 589. சூர்யா தன்னை ஷிபு சிறுவன் வீட்டுக்கு அழைத்து செல்ல கேட்டிருந்தான். அவர்கள் வழியில் சென்று கொண்டிருந்த போது அந்த மனு என்பவன் சூர்யாவிடம் கத்தியை காட்டி பணம் கேட்டான். சூர்யாவிடம் நிறைய பணம் இருந்தாலும் அதை அப்படியே யாருக்கும் கொடுக்க போவதில்லை. இங்க பாரு, என்ன அந்த பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சூர்யா பொறுமையாக சொன்னான். அதை கேட்ட மனு என்பவன் மிகவும் ஆச்சரியப்பட்டு கத்தியை சூர்யாவின் முன் காட்டி, உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, இத வச்சு சொருகணும்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா என்று மனு சூர்யாவை பார்த்து குத்துவது போல செய்கை செய்தான். டேய், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், என்ன அந்த பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று சூர்யா மீண்டும் பொறுமையாக சொன்னான். இதை கேட்ட மனு மிகவும் கோபமடைந்து, உனக்கு வாயில பேசினா புரியாது போல என்று சொல்லிவிட்டு அவன் சூர்யாவை குத்த வந்தான். ஆனால் சூர்யா அவன் கையை பிடித்து மணிக்கட்டை முறுக்கினான். வலியின் காரணமாக அவன் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது. அவன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். இப்ப சொல்லு, எக்ஸ்ட்ரா எவ்வளவு பணம் வேணும் என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை விட கை ரொம்ப வலிக்குது என்று வலியால் துடித்து போனான். சூர்யா அவன் கையை விட அவன் தரையில் விழுந்து அவன் கையை தடவ ஆரம்பித்தான். சரி சரி எந்திரி, கையை தடவனதெல்லாம் போதும், வந்து என்ன அந்த பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று சூர்யா சொன்னான். ஆனால் அந்த மனு என்பவன் எழுந்து சூர்யாவுடன் செல்ல விரும்பவில்லை. அதனால் அவன் சூர்யாவை விட்டு ஓட நினைத்தான். ஆனால் சூர்யா அவனை பார்த்து, என்னடா ஆச்சு, இன்னும் உனக்கு புத்தி வரலையா என்று கையை மடக்கிக் கொண்டே சூர்யா கேட்டான். அதை பார்த்து பயந்து போன மனு உடனே எழுந்து நின்றான். இதற்கு பிறகு அவன் எந்த தவறும் செய்யவில்லை. அமைதியாக ஷிபுவின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அந்த சிறுவனின் வீடு மிகவும் பழமையான கட்டிடத்தில் இருந்தது. சுவர்கள் உதிர்ந்து பெயிண்ட் கூட சரியாக இல்லை. ஷிபு வீட்டின் முன் வந்தபோது, இதுதான் அந்த பையனோட வீடு, அங்க பாரு, யாரும் இல்ல என்று மனு சூர்யாவை பார்த்து சொன்னான். அவன் அதை சொன்னவுடன் சூர்யாவின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அழைப்பு ஜனாசிங்கிடமிருந்து வந்தது. சூர்யா நலமாக இருக்கிறானா என்பதை சூர்யாவிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார். சூர்யா நினைத்தது போலவே ஜனாசிங்குக்கும் நடந்தது. ஆனால் அவரும் நிலைமையை சரியாக கையாண்டிருக்கிறார். ஜனாசிங் சூர்யாவை பற்றி கவலைப்பட்டு அவனை அழைத்திருந்தார். சூர்யா போனை வைத்துவிட்டு, உன்னோட ஆளுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளிட்டு போயிருக்காங்களாமா, என்னோட ஃப்ரெண்டு என்ன மாதிரி இல்ல போல, உங்க ஆளுங்களை அடிச்சு கிழிச்சிட்டாரு என்று சூர்யா சிரித்துக்கொண்டே மனுவை பார்த்து சொன்னான். இதை கேட்ட மனு மிகவும் பதற்றமடைந்தான். மேலும் சூர்யா தன்னை மீண்டும் அடிக்க தொடங்குவான் என்று நினைத்தான். ஷிபு வீட்டுக்கு பக்கத்து வீடு திறந்து கிடந்தது. அதிலிருந்து ஒரு முதியவர் வெளியே வந்து கொண்டிருந்தார். சூர்யா அவரிடம் சென்று, ஐயா, இது ஷிபு வீடா என்று கேட்டான். ஷிபுவை பற்றி அவருக்கு முன்பே தெரியும் போல உடனே முணுமுணுத்தார். இல்ல இல்ல, அவன் ஒன்னும் இங்க இல்ல என்று அவர் சூர்யாவிடம் மறுத்து விட்டார். இதை பார்த்த சூர்யா, ஐயா கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வரல என்று சூர்யா அவரை பார்த்து சொன்னான். அந்த முதியவர் முகத்தை பார்த்த சூர்யாவுக்கு ஷிபு பற்றி அவருக்கு தெரியும் என்று புரிந்தது. அந்த மனிதர் மிகவும் வயதானவர். அவருடைய குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். அதை பார்த்த சூர்யா அவரை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அவர்களுக்கு ஏதாவது உதவ விரும்பினான். ஆனால் அனைவருக்கும் உதவுவது அவனது கையில் இல்லை. அதனால் சூர்யா மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறுவன் தன்னை பார்ப்பதை சூர்யா கவனித்தான். அந்த சிறுவன் சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை பார்த்தால் சூர்யா எப்போது அங்கிருந்து போவான், வீட்டுக்கு வரலாம் என்பது போல இருந்தது. சூர்யா அந்த இடத்தை விட்டு நகர்வதற்காக காத்திருந்தான். சூர்யா அவனை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் ஓட நினைத்த போது சூர்யா அவன் கையை வேகமாக பிடித்தான். என்ன விடுங்க என்று ஷிபு சொன்னான். நீ சொல்ற மாதிரி நான் உன்னை விட்டா நீ இங்கிருந்து ஓடிடுவ, அப்புறம் என்னால உன்னை பிடிக்கவே முடியாது என்று ஷிபு கையை மேலும் இறுக்கமாக பிடித்து கொண்டு சொன்னான். இல்ல
இல்ல நான் ஓடி போக மாட்டேன், என் கையை விடுங்க என்று ஷிபு சூர்யாவை பார்த்து சொன்னான். அதற்கு சூர்யா, இல்ல உன்னை என்னால நம்ப முடியாது என்று சூர்யா பிடிவாதமாக மறுத்து விட்டான். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லைல்ல, அப்புறம் ஏன் என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க என்று ஷிபு சூர்யாவை பார்த்து கேட்டான். நீ என்கிட்ட பணம் ஒன்றும் வாங்கல, ஆனா நீ தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க என்று சூர்யா சொல்லி முடிக்கும் முன் ஒரு பெண்ணின் குரல் வந்தது. அவள் உரத்த குரலில், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட தம்பியோட கையை விடு என்ற அந்த பெண் சூர்யாவை பார்த்து சத்தமாக சொன்னாள். அந்த பெண் பார்க்க மிகவும் ஒல்லியாக இருந்தாள். அவளுடைய உயரமும் அதிகமில்லை. அவள் ஷிபுவின் மூத்த சகோதரி பாவனா. ஆனால் அவளும் ஒரு சிறுமியைப் போலவே இருந்தாள். சூர்யா அவளை பார்த்து சிரித்து, உன்னோட தம்பியை நான் ஒன்னும் பண்ணல என்று சூர்யா சொன்னான். சொல்லிவிட்டு ஷிபுவின் கையை விட்டான். அவன் வேகமாக ஓடி சென்று அவன் அக்காவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். ஷிபு, என்னாச்சு? இவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா என்று பாவனா ஷிபுவை பார்த்து கேட்டாள். அவனின் குறும்புத்தனம் அனைத்தும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் என்பது போல இருந்தது. அவள் கேட்டதும், இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு இவரை யாருன்னே தெரியாது என்று அவன் அக்காவை பார்த்து ஷிபு வேகமாக சொன்னான். அது உண்மைதான். ஷிபுவுக்கு உண்மையில் சூர்யாவை தெரியாது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவனை சாலையில் பார்த்திருந்தான். எனக்கு உன்னோட தம்பியை பத்தி தெரியும், அதனாலதான் இங்க வந்தேன் என்று சூர்யா பாவனாவை பார்த்து சொன்னான். ஆனால் ஷிபு கடன் வாங்கி இருந்த எந்த விஷயத்தை பற்றியும் சூர்யா பாவனாவிடம் சொல்லவில்லை. அவள் முகத்தை பார்த்து அவளுக்கு ஷிபு வாங்கி இருந்த கடன் பற்றி எதுவும் தெரியாது என்பது போல இருந்தது. முதல்ல நீங்க யாரு என்று பாவனா சூர்யாவை பார்த்து கேட்டாள். நான் ரொம்ப சாதாரணமான ஆளு என்று மெதுவாக சொன்னான். இதற்கு பிறகு அவன் ஷிபுவை பார்த்து, அந்த ஆளுங்கெல்லாம் திரும்பவும் உன்னை தேடி வருவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன், ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அதனால லைட்டா ஒரு தட்டு தட்டி இருக்கோம். இப்ப எங்க மேல இருக்கிற கோபத்தை உங்க மேல காமிக்க அவங்க இங்க வந்தாலும் வருவாங்க என்று சூர்யா ஷிபுவை பார்த்து சொன்னான். சூர்யா என்ன சொல்கிறான் என்று ஷிபுவுக்கு உடனே புரிந்தது. இவற்றையெல்லாம் கேட்ட பாவனாவுக்கும் ஷிபு மீண்டும் வெளியில் யாரோ ஒருவரோடு பிரச்சனை செய்திருக்கிறான் என்று புரிந்தது. அவள் ஷிபுவை கேட்க விரும்பினாள். ஆனால் அதற்குள் ஒரு கருப்பு வேன் வந்து அவள் கட்டிடத்தின் முன் நின்றது. சிலர் வேனிலிருந்து வெளியே வந்தனர். அதில் ஒன்று உண்மையானது. அவர்கள் அனைவரும் காயமடைந்திருந்தனர் மற்றும் முகத்தில் கட்டுகள் போடப்பட்டிருந்தன. அவர்களை பார்த்த சூர்யாவுக்கு உடனே புரிந்தது ஜனாசிங் தான் அந்த நிலைக்கு காரணம் என்று. காரிலிருந்து இறங்கிய சுரேஷ் முதலில் ஷிபுவையும் அவனது அக்காவையும் பிறகு சூர்யாவையும் பார்த்தான். வண்டியிலிருந்து இறங்கி வந்த சுரேஷை பார்த்து ஷிபுவும் அவன் அக்காவும் மிகவும் பயந்து உடன் பிறந்தவர்கள் இருவரும் சூர்யாவின் பின் வந்து ஒளிந்து கொண்டார்கள். இப்போது சூர்யாவால் தங்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சூர்யாவை பார்த்ததும் சுரேஷ் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அவன் ஷிபுவிடமும் அவன் அக்கா பாவனாவிடமும் பிரச்சனை பண்ணதான் அங்கே வந்தான். ஆனால் சூர்யாவையும் இங்கு சந்திப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. ஜனாசிங் பற்றி அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு சூர்யாவின் முன் கவனமாக இருக்க விரும்பினான். நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று சுரேஷ் சூர்யாவை பார்த்து கேட்டான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சூர்யா உடனே சொன்னான். அதை கேட்ட சுரேஷ் மேலும் ஆச்சரியம் அடைந்து, அவன் இங்க இருக்கான், அதனால அந்த பொடியனை ஒன்னும் பண்ண முடியாது, இங்க இருந்து போலாம் என்று சுரேஷ் அவன் ஆட்களை பார்த்து சொன்னான். சுரேஷ் இப்படி சொன்னதும் அவனது ஆட்கள் அனைவரும் மீண்டும் வேனில் அமர்ந்தனர். சுரேஷும் அவன் ஆட்களும் அங்கு எந்த பிரச்சனையும் உருவாக்க விரும்பாத போது சூர்யாவும் தேவையில்லாமல் தலையிட விரும்பவில்லை. சூர்யா அக்கா தம்பி இருவரையும் பார்த்து, அவங்க போயிட்டாங்க, எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணுமா என்று சூர்யா சிரித்து கொண்டே ஷிபுவை பார்த்து கேட்டான். ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்று பாவனா மிகவும் குழம்பி போனாள். ஆனால் அந்த குழப்பத்துடன், அவங்கெல்லாம் என்னோட தம்பியை தேடிதானே இங்க வந்தாங்க, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்லையா என்று பாவனா சூர்யாவை பார்த்து கேட்டாள். சூர்யா சிரித்துக்கொண்டே என்று சொன்னான். பாவனா சூர்யாவை பார்த்துவிட்டு தன் அருகில் இருந்த ஷிபுவை பார்த்தாள். ஷிபு, நீ ஏன் இப்படி பண்ண என்று கடுமையாக அவனை பார்த்து மிரட்ட ஆரம்பித்தாள். இந்த உலகில் நல்லவர்கள் என்று யாருமே இல்லை என்றாலும் யாராவது ஒருவர் உதவி செய்தால் அவருக்கு ஏதாவது சுயநலம் இருக்க வேண்டும் என்று பாவனா எப்போதும் உணர்ந்தாள். சும்மா உன்னோட தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண, அவ்வளவுதான் என்று சூர்யா சாதாரணமாக சொன்னான். ஆனால் பாவனா இதை நம்பாமல் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த சூர்யா, இப்ப நான் இங்கிருந்து போறேன், இப்போதைக்கு அந்த ஆளுங்க யாரும் இங்க வரமாட்டாங்க, ஆனா பின்னாடி என்ன நடக்கும்னு என்னால எதுவும் சொல்ல முடியாது என்று சூர்யா அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னான். அதை சொன்னவுடன் சூர்யா அங்கிருந்து கிளம்ப பாவனா அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். பாவனா ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் அதற்குள் சூர்யா அங்கிருந்து நகர்ந்து விட்டான். சூர்யா சிறிது தூரம் வந்ததும் ஷிபு அவன் பின்னால் ஓடி வந்து, நில்லுங்க நில்லுங்க என்று சூர்யாவை பார்த்து ஓடி வந்து கொண்டிருந்தான். சூர்யா திரும்பி ஷிபு ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, என்னாச்சு என்று கேட்டான். என்னோட அக்கா என்ன உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க என்று ஷிபு சூர்யாவை பார்த்து சொன்னான். ஷிபு வலுக்கட்டாயமாக அங்கு வந்திருப்பது போல் தோன்றியதால் சூர்யா அதிக கவனம் செலுத்தாமல், வேற ஏதாவது இருக்கா என்று சூர்யா அவனை பார்த்து கேட்டான்.
ஆமா, உங்களுக்கு என்னோட அக்காவை பிடிச்சிருக்கிறதுனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா என்று ஷிபு சூர்யாவை பார்த்து கேட்டான். இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்ட சூர்யா, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று சூர்யா ஷிபுவிடம் சொன்னான். நீங்க என்கிட்ட உண்மையா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் அக்கா கூட பேசுங்க, ஆனா நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும் என்று ஷிபு சூர்யாவை பார்த்து சொன்னான். அந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதும் சூர்யாவுக்கு கடுமையான கோபம் வந்தது. ஷிபுவின் சட்டை காலரை பிடித்துக்கொண்டு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா உன்னோட நாக்க அறுத்துருவேன். உன்னோட அக்காவுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை இங்கேயே கொன்னுருவேன். பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா ராஸ்கல்? உன்னோட அக்காவுக்கு இப்படி பண்ண நினைக்கிற? உனக்கு வெக்கமா இல்ல என்று சூர்யா கண்கள் சிவக்க ஷிபுவை பார்த்து எச்சரித்தான். ஷிபு சூர்யாவின் கண்களை பார்த்து பயந்து அவன் முகமெல்லாம் சிவந்தது. அவன் பயத்தில் மிகவும் நடுங்கத் தொடங்கினான். பின்னர் சூர்யா அவனை தூக்கி எறிந்தான். ஷிபுவுக்கு யமதர்மனை சந்தித்து வந்தது போல இருந்தது. இனி இந்த செயலை செய்ய மாட்டான் என்று தோன்றியது. ஆனால் சூர்யா அவனை நம்பவே இல்லை. அதுவுமில்லாமல் அது அவனது சொந்த குடும்ப விவகாரம் என்பதால் சூர்யாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. சூர்யா அங்கிருந்து புறப்பட்டு ஜனாசிங்கை சந்தித்தான். ஜனாசிங் கோபமாக, அவனுங்களை கொன்னுறலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற என்று ஜனாசிங் சூர்யாவை பார்த்து கேட்டார். இதை ஜனாசிங் கூறிய போது ஜனாசிங்கால் அதை செய்ய முடியும் என்பதில் சூர்யாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சூர்யா இரவில் வேறு ஒருவரை சந்திக்க வேண்டியிருந்ததால் அவன் ஜனாசிங்குடன் அவரது வீட்டிற்கு செல்லவில்லை. சூர்யா அவன் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு தயாரானான். சூர்யா அன்று இரவு நேஹாவை சந்திக்க விரைந்தான். அதனால் அவன் கொஞ்சம் அழகாக இருக்க விரும்பினான். மாலையில் நகரத்தில் விளக்குகள் எரிந்தன. நகரம் முழுவதும் மிகவும் அழகாக இருந்தது. ஜனாசிங் அவர்கள் இருவருக்கும் அந்த நட்சத்திர உணவகத்தில் இருக்கைகளை முன்பதிவு செய்திருந்தார். முன்பதிவில்லாமல் யாரும் அங்கு செல்ல முடியாது. இருவரும் உணவகத்தை அடைந்தபோது இரவு உணவு நேரமாகிவிட்டதால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. கண்காட்சி நடந்த அன்று சூர்யா நேஹாவை தனியாக விட்டு சென்றதால் நேஹாவை சமாதானப்படுத்த இன்று இரவு அவளை இரவு உணவுக்கு அழைத்து வந்திருந்தான். உணவகம் மிக பெரியதாக இருந்தது. ஆனால் பல மேஜைகள் இல்லை. அங்கு நல்ல நறுமணம் மற்றும் மென்மையான இசையும் ஒலித்தது. அங்கு பணியாட்கள் சீருடை அணிந்து அனைவருக்கும் பணிவாக சேவை செய்து கொண்டிருந்தனர். நேஹா நாற்காலியில் அமர்ந்ததும், சூர்யா, என்ன இது இவ்ளோ எக்ஸ்பென்சிவான பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இட் லுக்ஸ் லைக் நோ ஒன் கேன் கம் ஹியர் வித்அவுட் ரிசர்வேஷன். ஹேவ் யூ புக்ட் இன் அட்வான்ஸ் என்று நேஹா சூர்யாவை பார்த்து ஆச்சரியமாக கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு நல்ல அமைதியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், அதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலையா என்று சூர்யா நேஹாவை பார்த்து கேட்டான். நேஹா அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்தாள். அங்கிருந்த அந்த நகரம் மொத்தமும் அவள் பார்வைக்கு தெரிந்தது. ஆனா இந்த பிளேஸ் ரொம்ப காஸ்ட்லி, என்னை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று நேஹா சூர்யாவை பார்த்து கேட்கும்போது சூர்யா அவளை குறுக்கிட்டு, பணத்தை பத்தி எல்லாம் இப்ப எதுவும் திங்க் பண்ணாத, இப்ப என்னால எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா இது எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அது போதும் என்று சூர்யா நேஹாவை பார்த்து சொன்னான். நேஹாவால் சூர்யாவிடம் மேலும் வாக்குவாதம் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தாள். அப்போது ஒரு பணிப்பெண் அங்கு வந்து, மே ஐ டேக் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்று சொன்னாள். இதை சொல்லிவிட்டு மெனு கார்டை இருவரிடமும் நீட்டினாள். சூர்யா நிமிர்ந்து பார்த்தபோது அந்த பணிப்பெண்ணை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அது எமோஷனை தவிர வேறு எதுவும் இல்லை. பாவனாவும் சூர்யாவை பார்த்ததும் அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். ஆனால் அவள் அங்கே வேலையில் இருந்த காரணமாக அவள் முகத்தில் சிரிப்பை காட்டாமல் மிகவும் அமைதியாக இருந்தாள்.